ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை 2 டைம்ஸ் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 920 கிரீன்வேஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹாய் ஹாய் சுரேஷ், ஹாய் செல்லோ, முனியப்பன், மதன், சரவணன், முனியப்பன், ஹாய். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க டார்லிங். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் 10 டியர் ஸ்வீட் பாண்டி. உங்கள் ரியல் பேர் என்ன? என்னோடய ரியல் பேர் நிலா. குமரன், மச்சி என்ன சாப்பிட்ட மச்சி? இப்போ தான் இட்லி, மீன் குழம்பு, சாம்பார் சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? தக்காளி சட்னி சாப்பிட்டேன். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்? ஃபர்ஸ்ட் டைம் லைக் பார்க்குறவங்க டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் போட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக்கு சப்ஸ்கிரைபை போட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். குமார், ஐயா, சிபி, ஹாய் டார்லிங். லைக் போட்டாச்சுடி. கண்ணா, நீங்கள் எந்த ஒரு பொண்ணு? கல்பாக்கம். மத்தன், நிலா, ஐயப்பன், சில்வர் லைவா? வா, ஜாயின் பண்ணிக்கோங்க டிஆர். இன்றைக்கி விஐபி லைவ் இருக்குது. லெவல் 5 ஆக்சஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. குமார், ஹாய் நிலா மேம். சதீஷ், கலை அரசன், குமார், சரவணன், நரசிம்மா, அம்மம்மா, மைச்சல்னு, தங்கப்பிள்ளை. கால்வலி அப்படியே இருக்குது, ஒரு மாற்றமும் கிடையாது. என்னை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு லைவில் வந்து உட்காந்துட்டேன். ஓய் டார்லிங். மோகன், ஹாய் டார்லிங், ஹவ் இஸ் யுவர் ஹெல்த்? பரவாயில்ல ரமேஷ், பெயின் இருக்குது. நேற்று இருந்ததை விட இன்றைக்கி வீக் அதிகமாகவே இருக்குது. எனக்கு காலையில் நான் தண்ணியை பிடிச்சி குடத்தை தூக்கிட்டு படி ஏறி வந்த உடனே வீங்கி போச்சு மறுபடியும். வாவ் சதீஷ், தேங்க்யூ டார்லிங். ஹாய் ஹலோ நிலா, நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்குது. காமெடி கலந்து பேசுகிறீங்க. அப்படியா? நீங்கள் என்னோடய லைவ் பாருங்களேன், ரொமான்டிக் டால்கோட கலந்து ஒரு காமெடி சென்ஸோடு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? என்னை விரும்பி வெயிட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும். வாவ் சதீஷ், வாவ், தேங்க்யூ. ஜான், கூடம் தூக்கியா? ஆமாம் மோனி, காலையில் தண்ணி பிடிக்க ஆள் யாருமே இல்லை மோனி. சின்ன குடம் தான், மோட்டரை போட்டு 2 ஸ்டெப்பு தான் ஏறினேன். கொல்லை பக்கம்லாம் இருக்குது, அதை பொறுமையாக இடுப்பில் ரைட் லெக்கை ஒன்று வச்சு பேலன்ஸ் பண்ணி தான் தூக்கினேன். அதனால் மதியம்லாம் வராங்களே வீட்டுக்கு, மதியம்தான் வந்தவங்களுக்கு சாப்பாடு வேணும்ல, சமைச்சு நின்று சமைச்சு அப்புறம் சாயந்தரம் கொஞ்சம் டீ. இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு இப்போ தான் எங்கள் மாமியார் எல்லாம் அவங்க தான் இப்போ டிஃபன் எல்லாம் பண்ணாங்க. எந்த அளவுக்கு வீங்கி பலூன் மாதிரி வீங்கி இருக்குடா கால். நாளைக்கு பேண்டேஜை கழட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். மோனி வாங்க, லைக் போடுங்க டியா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச், இந்த மாதிரி டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் ஃபாஸ்ட்டாக விடும். ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி விஐபி லைவ் இருக்குது, லெவல் 5. ஜான் பீட்டர் ஒன்று. பூப்பாலில் நீங்கள் இதிலே ஜாயின் பண்ணலாம். உண்மையிலே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்கீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு விஐபி லெவல் 5 எடுங்க, லெவல் 6 எடுங்க. உண்மையிலே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சா யூடியூப்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, சப்போர்ட் பண்ணுற உள்ளங்கள் இருந்தால் ஜாயின் போட்டு வச்சுருங்க. எனக்கு ஜாயின்லாம் மெம்பர்ஷிப் பார்க்காதீங்க, பார்க்க இஷ்டம் இல்லையா? சப்போர்ட் பண்ணுவோம், அப்போ ஜாயின் பண்ணுங்கள். பார்த்துமா, கேர்ஃபுல். வீக்கும் குறையிற, பெயின் அதிகமாக இருக்கும். அவருக்கு அப்படி இருக்கு, வலிக்குது ரொம்ப. இப்போ வெயிட்டு வந்து கால் அப்படியே இது மாதிரி டப்புன்னு சத்தம் கேட்குது. இந்த உள்ளே வச்சு கட்டினது 4 அன்னைக்கு தான் கட்டை பிரிக்கிறோம். அது பிரித்து ஆண்டவனே அது ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு நல்லா ஆயிடுச்சு. இன்னும் சொல்லிட்டு ஒரு கட்டு கட்டினா போதும்னா ரொம்ப சந்தோஷம். ஹாய் ஆண்டி. இப்போ இன்றைக்கி தான் வண்டி என் மூத்தார் வந்தார். அவங்க வரும்போதே அப்படியே அந்த வண்டி அங்கே விழுந்துச்சுல்ல, அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டே வந்தாங்க. அந்த வண்டியில் சைடில் வந்து எல்லாம் உடஞ்சி, கண்ணாடிலாம் உடஞ்சி கிடக்குது. பரவாயில்ல, முன்னாடி இது ரொம்ப டேமேஜ் ஆகலை. அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் விட்ருக்காங்க. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணுங்கள். விஐபி லைவ் இருக்குது, வெரி ஹாட் அண்ட் கிளாமர். சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். நான் இப்போ தான் மோனிமா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு
லைவுக்காக இப்போ நான் சாரியை மாற்றினேன். நேற்று நைட்டில் இருந்தாலும் நைட்டி அதிலே தான் இருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே. இப்போ நான் வெறும் அதை கழட்டி போட்டுட்டு சேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன். குளிக்கலை, காலையில் தான் குளிக்கணும். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. இட்லி நேற்று எடுத்துகிட்டு வந்த மீன் குழம்பு, இன்றைக்கி மதியம் சாம்பார் வச்சேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரித்து சோறாக்கணும் மதியம். இப்போ அதை தான் இட்லி சுட்டு சாப்பிட்டு கடையில் போய் மாவு வாங்கிட்டு வந்தாங்க 4 பாக்கெட்டு. அதில் ஒன்றை பிரித்து ஊற்றி இட்லி வச்சுட்டு மிச்சம் 3 தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். நாளைக்கு காலையில் எடுத்துக்கலான்ட்டு. காலை பாரு எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே பாரு. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க டியர். ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்குது, ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்களேன், தெரியுதா வீக்கம்? இது இந்த சைடுக்கு, இன்னும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது வீக்கம். இன்னும் அந்த பக்கம் பார்த்தோம், அட கடவுளே அப்படி இருக்குது. காலை அதுக்கு தான் ஒன் சைடாக வச்சு பெட்டு மேலே தூக்கி காலை போட்டு வச்சுருந்தேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டீஸ். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிவிட்டு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இருங்க கமெண்ட்ஸை படிக்கிற இருங்க ஒரு நிமிஷம். ஓகே தேங்க்யூ. என்னது பிரஹா தேங்க்யூ பிரஹா, தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ செல்லக்குட்டி. ஹைட் ரொம்ப இருக்குது. ஓகே தேங்க்யூ பிரஹா. சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் மோனிமா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? வாங்க. எப்படி நான் நினச்சிக்கிட்டே வந்தேன், இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியலையே. இன்னைக்கு ஃபுல்லெல்லாம் வர போக இருந்ததுனால நான் ஃபோனை எடுக்கவே முடியலனால மாஸ்க் எடுக்க முடியுமா. ஏன் வீக்கம் அதிகமாக இருக்குங்க? அதான் என்னன்னு தெரியல. ஏன் வீங்குது இவ்வளோ தூரம்? ஏன் இந்த அளவுக்கு வீக்கமாக இருக்கு? அக்கா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. கடல் கண்ணி ராகுல் கண்ணா வாவ் பிரஹா தேங்க்ஸ் டார்லிங், தேங்க்யூ செல்லோ, தேங்க்ஸ் டியர், தேங்க்யூ செல்லம். இரவு சாப்பிட்டாச்சா? கருப்பசாமி ஹாய். சாப்பிட்டே முரளி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லம். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கிளிக் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெரி ஸ்பெஷல், வெரி ஹாட் அண்ட் கிளாமர் விஐபி லைவ் இருக்குது. டோன்ட் மிஸ் இட். ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். லைவ் செம்மையாக இருக்க போகுது. இரவு டிஃபன் முடிஞ்சு. காலேஷ் வெல்கம். லியோ ஹாய் அக்கா. அசோக் என்ன சிரிப்பு? வாவ் லியோ, தேங்க்யூ. கால் ஸ்ட்ரெயின் அதிகம், அதான் வீக்கம். இப்படி உட்காந்து இருந்தால் யாருன்னு பார்க்குறது? பாப்பா அப்போ தான் உச்சா வருதுன்னுது, அப்போ தான் அது வயிற்ற கலக்குனது. அப்போ யார் கழுவி விடுறதுக்கு ஆள் இருக்கிறா சொல்லு? நான் தான் போயிட்டு வரேன். கால் வலி எப்படி இருக்கிறது? இன்றைக்கி மதியம் தான் கொஞ்சம் முட்டி சுறுசுறுன்னு இருந்தது. வீக்கம் இருக்குது. போயிட்டு வந்துட்டேன்டா கடல் கண்ணி, போயிட்டு வந்துட்டேன் செல்லம். குட் ஈவினிங் பியூட்டிஃபுல் நிலாதேவி. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் இப்போ கீழே அந்த ரூம் இந்த ரூம் எல்லாம் இப்போ ஃபுல்லாக போச்சு. கீழெல்லாம் படுத்துருக்காங்க, சாப்பிட்டுட்ருக்காங்க பாதி பேர். நான் இங்கே வந்துட்டேன். குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்துட்டு நீங்கள் ரூமில் படுங்கன்னு சொல்லி பெட்டுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு நான் இந்த ரூமுக்கு வந்துட்டேன். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க டியர். ஃபாஸ்ட்டாக லைக் போடுங்க. தென்னை மரக்குடி என்ன இருக்கானா? நாட்டு மருந்து கடையில் தான் கேட்கணும். நாளைக்கு இப்போ அந்த வீட்டுக்கு போகிற ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது அங்கே இன்டெக்ஷன் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தொடப்பம் ஒன்று இருக்குது. இங்கே தொடப்பம் வேறு தேஞ்சு போச்சு. அங்கே ஒரு தொடப்பம் புதுசு ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். பார்த்துக்கலாம் விட. ஆமாம் சர்வமா பார்த்துக்கோங்க. கேர்ஃபுல். விஜய் தேங்க்யூ விஜய், தேங்க்யூ டார்லிங். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். வெரி ஹாட் அண்டு கிளாமர் லைவ் லெவல் 5 தான். ஜாயின் பண்ண தெரியலையா? இங்கே பாருங்கள், டிபிஏ தொடுங்க, ஜாயினை கிளிக் பண்ணுங்கள்.
லெவல் 5 எங்கே இருக்குன்னு தள்ளி பார்த்துட்டு எப்படி டிக் கொடுத்துட்டு ஜாயின் கொடுங்க. லெவல் 5 இன்றைக்கி ஜாயின் பண்ணுறவங்க ஆல் மெம்பர்ஷிப் லைவை ஃப்ரீயாக பார்க்கலாம். ரொம்ப ஸ்பெஷலான கண்டென்ட் அதுக்குள்ளே. விஐபி இப்படி ஒரு லைவ் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு லைவ். அதை விட கம்மி ஆக்சஸ் வேணுன்னா லெவல் 2 எடுங்க, செம்மையாக இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லெவல் 2ல் பயங்கரமான லைவு, ரொம்ப ஓவர் தான். விஐபியில் செம்மையாக இருக்கும். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடி செல்லக்குட்டிங்களா. ஹாய் செல்லம், ஹாப்பி சண்டே. விஜய் அக்கா கந்தரஸ்டி உங்களுக்கு அதிகம். ஆமாண்டி செல்லம், ஆமாண்டி. இப்போ தான் எங்கள் மாமியார் வந்து சுற்றி போட்டாங்க, உப்பு மிளகா கடுகெல்லாம் போட்டு சுற்றி 7 மிளகா போட்டு சுற்றி எரிக்கிறாங்க. ஒன்றுமே தெரியல, நெடியா கிடியா பக்கத்தில் தான் நிற்கிறேன். அது மட்டும் படப்படப்படப்படன்னு வெட்டிக்குது, சரியான கண்ணாரு. எந்த சிரிக்கு முன்ன கண்ணு வச்சாலும் தெரில. கடவுளே கண்ணு வச்சவளுக்கே போய் சேரணும், கடவுளை கண்ணு வச்சவளுக்கே போய் சேரணும். கண்ணு நான் பார்த்தேன்னா அது ஒரு அனத்தல் அப்படி வருது பார்த்தீங்களா, அந்த சிரிக்கு முண்டைக்கு தான் இது போகணும். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா இதே கண்ணார அவள் வீட்டில் தாங்கணுங்க. விஷாய் முரளி வணக்கம். நிலா, நான் வந்து 4 கமெண்ட்ஸ் போட்டு கேட்டிருக்கேன், உடல்நிலை எப்போ பரவாயில்லையா? அப்படிங்களா? பரவாயில்ல பெரியசாமி, வீக்கை இருக்குது சாமி. நேற்றை விட இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இது என்ன நாளாக குறையுன்னு பார்த்தா எப்படி அதிகமாகுதுன்னு தான் தெரியல. நாளைக்கு தான் பெட்டில் வந்து அப்படியே படுத்துடணும். காலை தொங்க போட்டு சேரில் வேறு அங்கே உட்காந்துருக்கிறது, என்ன பண்ணுறது, டேபிள் மேலே எல்லாம் உட்காந்துருக்காங்க, கூச்சமாக இருக்குது காலத்துக்கு மேலே வைக்கிறதுக்கு. அப்படின்னு ஒரு காலத்துக்கு டேபிள் மேலே தான் வச்சு நீட்டிகிட்டு இருந்தேன். தளபதி தேங்க்யூ, ஹாய் வாங்க. கிஃப்ட் போட்ட உள்ளமே விஜய் ரித்தி, தேங்க்யூ விஜய் ரித்தி. கொஞ்சம் லைக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுங்க செல்லும், ஃபாஸ்ட்டாக லைக் போடுங்க. மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணிக்கோங்க, 11 மணிக்கெலாம் லைவ் இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் இருக்குது, மெம்பர்ஷிப்பு கரெக்டாக 11 மணிக்கெலாம் ஸ்டார்ட். சாரி சூப்பர், லவ் யூ. ரொம்ப யோசனையா மோனி? தலை ஹாய், தலை ஹாய். அக்கா நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போது, தேங்க்யூ கடல் கண்ணி. சில்வரில் எப்போ லைவ் வருவேன்? சில்வரில் 11 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் ஆகும், ஜாயின் பண்ணி கொடுத்தாங்க. எந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாலும் 31 நாள் பார்க்கலாம். அதிகமாக தான் இருக்கும், இதில் என்ன சந்தேகம்? சும்மா இருந்தால் தானே, அப்புறம் யார் பார்க்குறா? எந்த வேலை? என்ன பண்ணுறது? எங்களுக்கு தானே இப்படி வந்து போய் தொலையணும். அது என்ன இருந்தாலும் அது வேலையை காட்டிடுது இல்லை சார் பாப்ஸு. அதுக்கு ரீசன் அந்த கண்ணாரு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பிளாக். ஹாய் பிளாக், ஹாய் செல்லம். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடி. லைக்கை ஃபாஸ்ட்டாக அப்படி டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க செல்லம். விக்கி, ஹாய் விக்கி. ஹலோ, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக லைக் பார்க்குறேன், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சாரி கமெண்ட்டை படிக்க முடியல, யாரும் வச்சுக்காதீங்க. இப்போ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரவிசங்கர் நைஸ் சாரி, வா. ராஜேஷ் வாங்க, தேங்க்யூ. அரவிந்த் ஓகே. அப்புறம் வேறு என்ன நேம்? புது நேம் உள்ளவங்களாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், தயங்காதீங்க. ஜாயின் விஐபி. உன்னோட கண்ணுக்கு லைக் போட்டேன், வா. தேங்க்யூ கார்த்தி, தேங்க்யூ மிஸ்டர் லோக்கி. எப்பா எனக்கு கீழே சரியான ஆனாலே இன்னைக்கு ஃபுல்லாக ஏசியாக போடலாங்க. இப்போ வந்து இங்கே கொஞ்சம் சில்லுன்னு உட்கார வந்தால் நிம்மதியாக இருக்குது. எங்கள் மாமியாருக்கு ஏசி ஒத்துக்காது, அவங்களாலே நாங்கள் ஆனாலும் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? வாங்க சங்கர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆர் யூ ஓகேம்மா? ஓகே தளபதி, எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சும்மா. அடிப்பட்ட அன்றைக்கே டாக்டர் எல்லாத்தையும் பார்த்து அவங்க போட்டது தான் இது எல்லாமும். அவங்க கொடுத்த டேப்லெட் இப்போ சாப்பிட்டு டேப்லெட்டே போட்டுட்டு தான் வந்தேன். யூ ஆல் வீடியோஸ் லைக், தேங்க்யூ விஜய். விக்கி ஹாய். டுடே டைமண்ட் உண்டா? டுடே விஐபி உண்டு கன்ஃபார்ம். எப்படி இருக்குது கால்வலி? பரவாயில்ல தலைமச்சான், பரவாயில்ல. நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? சங்கர் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு வந்தாச்சா? வணக்கம் வணக்கம் சென்னை, வணக்கம். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஹரிஷ், ஹாய் ஹரிஷ், ஹாய்.
விக்னேஷ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மெம்பர்ஷிப் இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சாரியை கட்டிட்டு வந்துட்டேன், ஏன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டல் ஆகிடுச்சு. அது ஏற்றுறதுக்கு மறுபடியும் 10 நாள் ஆகிடும். இப்போ தான் கிளம்புறீங்க, இப்போ தான் வீட்டுக்கு கிளம்புறீங்களா? ஓகே. ரூபா ஹாய். தலை சரி, எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், என்ன சாப்பிட்டீங்க? நான் நல்லா இருக்கேன். சுற்றி போட்டாங்க சங்கர், என் மாமியார் வந்து இப்போ தான் அவங்க சுற்றி போட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ட்டு. அப்பா ஹாய் அழகு அக்கா, ஹாய் மேடம் ஜி, ஏழுமலை ஹலோ, வாங்க, எப்படி இருக்கீங்க? மணிகண்டா ஹலோ மணிகண்டா, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைஸ் ட்ரெஸ்ஸிங், தேங்க்ஸ் ஜியா, தேங்க்யூ. நல்லா இருக்கும் காய்ஸ், இந்த சாரியோட ஃபுல் வியூ பயங்கரமாக இருக்கும். மெம்பர்ஷிப்புக்கு இது செம்ம சாரி. ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம். லெவல் 1 லெவல் 2 எத்த வேணாலும் ஜாயின் பண்ணுங்கள். செம்ம ஹாட் அண்ட் கிளாமர் லைவ், ஒவ்வொரு ஆக்சஸும். ஆனால் இன்றைக்கி விஐபி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. இன்றைக்கி விஐபி லைவும் உண்டு. யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் நிலா. தேங்க்யூ கருவாச்சி. கருவாச்சி, நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் கருவாச்சின்னு போட்டிருப்பீங்களா? அவரா நீங்கள்? எனக்கு டவுட்டு, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு கமெண்ட்ஸ் பார்த்தா டிபி இருக்குது. ஒருவேளை இவர் வேறு யாருமா இல்லை அவர் தானா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. சரோ வணக்கம். பிளடி ஹாய். சங்கர் ப்ரோ நல்லா இருக்கேன். டிரைவிங்கில் வரும்போது பார்த்து வாங்க கைஸ். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லைக் போடுங்க கைஸ், ஃபாஸ்ட்டாக லைக் போடுங்க, ஃபாஸ்ட்டாக ஜாயினையும் போடுங்க. செம்ம லைவ், டோன்ட் மிஸ் இட். விஐபி லைவ் லெவல் 5 செம்ம லைவ். முடியாதவங்க லெவல் 2 எடுங்க, ஏன்னா அதுலேயும் இன்றைக்கி மெம்பர்ஷிப் உண்டு. லெவல் 5யும் உண்டு. யாரால் முடியுது லெவல் 5 எடுங்க. கொஞ்சம் முடியாதவங்க லெவல் 1 லெவல் 2க்கு எடுத்துக்கோங்க. செம்ம ஆக்சஸ், டோன்ட் மிஸ் இட். அப்புறம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி லைவ் கிடைக்காது. ஹாய் தங்கம். மணிமாறன், என்ன சாப்பிட்டீங்க? மோனி, சரோ, பாப்ஸு, இன்னைக்கெல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு ஒருக்கு? ஸ்ரீ திருமலா, சாப்பிட்டியா? நில்லா, சாப்பிட்டேன். எல்லாம் என்னோட முகம் மறந்துட்டீங்களா? நீங்கள் என்றைக்கு முகத்தை காமிச்சிங்க? நான் மறக்கிறதுக்கு இன்றைக்கி தான் முதல்ல உங்கள் முகத்தையே நான் பார்க்குறேன் டீப்பில். அதான் ஒரு 10 டேஸ் முன்னாடி பார்த்தேன். எனக்கு டவுட்டு கருவாச்சி தானே, ஏன்னா கை தானே நீங்கள் டிபி வச்சுருக்கீங்க. செம்ம டென்ஷன் தங்கம். ஏன் மணிமாரா? அதுக்கு தான் நம்ம மெம்பர்ஷிப் லைவ் இருக்கே. ரெடியாக இரு, எனக்கு லைவ் ஒன்று ஃபுல் டென்ஷனாக இன்றைக்கி நான் குறைக்கிறேன். சூப்பர் ட்ரெஸ்ஸிங். டிபி காலையில் சுட்ட இட்லியா? ஏன்டா காலையில் சுட்டதெல்லாம் நீ சாப்பிட மாட்டேச்சல்ல? நீ ஃப்ரான்ஸ்காரர் இப்படி பழசு சாப்பிட்லாமா? சாப்பிட்டியா? மாத்திரை போட்ட தலை. இட்லி சாம்பார். பா, நம்ம வீட்லேயும் அதே தான்டா, இட்லி சாம்பார். கார்த்தி, சாரி கொஞ்சம் இறக்குனா நல்லா இருக்கும். நீ வேணா ஒரு ஆக்சஸை போட, எப்படி நகருதுன்னு பாரு. ஐயோ, டீமைல் என்ன சொல்றீங்க? பார்த்து டீமைல் என்னாச்சு? அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடியலன்னு சொன்னீங்களே, கடைசியில் இப்படி ஆயிடுச்சா? 2 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. சாரி டீமைல், வருத்தமாக தான் இருக்குது. இப்போ எங்கே அங்கே தான் இருக்கீங்களா, இல்லை எப்போ இது நடந்து முடிஞ்சுது? சிவாபுரு, இங்கேயும் சாம்பார் இருக்குது, போய் தோசை பண்ணணும். அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். மோனி ட்ரையோ, சேம் பிஞ்ச். ரஞ்சிதா, சலோ ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் கைஸ். மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் கைஸ். இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் மேட்சிங்காக இருக்கா? சாட்டின் சாரீ ஆனால் காட்டன் ப்ளவுஸ். இந்த சாரிக்கு இது மட்டும்தான் எடுக்குன்னு மைண்டுக்கு நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். கட்டி பார்த்தா செம்மையாக இருக்குமான்ட்டு. ஓகே, இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சிற்பி 920 கிரீன் வேஸ்ட் நம்ம யூடியூப்பில் மட்டும், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. வாங்க காய்ஸ், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க.
நீங்கள் அழகினிலா. ஐயோ கருவாச்சி. ஜாயின் பண்ணிவிட்டு கிஸ் வாங்கிக்கோங்க. அதில் லெவல் 1ஓ 2ஓ அது உங்கள் விருப்பம். சில்வரோ கோல்டோ பிளாட்டினமோ எது வேணாலும் ஜாயின் பண்ணுங்கள். கிஸ்ஸஸ் நிறைய வாங்கிக்கோங்க. இந்த சாரியை மட்டும் நான் மறக்கவே புரியுது நீ எதை வச்சு இது சொல்கிறேன். ஆமாம் ஆமாம். டாட்டூ மேடம் நீங்கள் தானே? யார் டாட்டோவா? டாட்டோலாம் நான் போட்டதே கிடையாது. எனக்கு டாட்டோலாம் பிடிக்காது. அம்சி அம்சி லைக் போடுங்க. அம்சி கார்த்தி லைக் போடுங்க. லைக்கு கொஞ்சம் ஏற்றேன்டா. அதே மாதிரி இந்த மாதிரி தவிர கைகளை வைத்து சும்மா இருக்காதீங்க. லைக்கை எதையாவது தொட்டுக்கிட்டே இருங்க. ஸ்க்ரீனை தொடுங்க, லைக் விடும். சப்ஸ்கிரைபை தொடுங்க, சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஜாயினை பண்ணுங்கள். கண்ணுக்கு குளிர்ச்சியாக மெம்பர்ஷிப் லைவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. செல்லும் லைக் போடுவோம். நீலாம் சொல்லுங்கள் மாமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்குறேன், பதில் சொல்ல மாட்டேறீங்க. மாமாவா? இவர் ஏன் அங்கே ஒர்க் ஆகலை? ஜாயினிங் சொல்லு பைத்தியம். காமெடி தான், தப்பாக நினைக்க வேண்டாம். என்ன சுரேஷ் என்ன சொன்னீங்க? நான் கவனிக்கலையே. நேரில் கிஸ் கொடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்? இது பண்ணுங்க. அப்படி பண்ணிவிட்டு அந்த கிஸ் எடுத்து அப்படி கொரியரில் பார்சல் போட்டு தூக்கி வீசுங்க. நான் அதை அப்படியே பிடிச்சி அதை நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா? முருகன் வா காலே. தேங்க்யூ கிஃப்டடுக்கு தேங்க்யூ. டபுள் டச் ஒரு நொடி வேலை, சப்ஸ்கிரைப் கிளிக் வேலை, ரெண்டுமே ஃப்ரீ தான். ஃப்ரீ தான். லைக் சப்ஸ்கிரைபு ஃப்ரீ தான். நான் ஒரு பாய், பட் எனக்கு சாரி வியர் பண்ண ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கா? சூப்பரு, பண்ணிடலாமா? எப்போ? கால் வீக்காக நேற்றை விட இன்றைக்கி டபுளாக இருக்குது. திருச்செந்தூர் புரோட்டா மாஸ்டர் பட்டத்து முத்து. அப்படியா? ஏங்க இப்படி உசுப்பேத்துறீங்க? ஜாயின் பண்ணுங்க. மெம்பர்ஷிப்லாம் செம்மையாக இருக்குங்க. சும்மா இங்கேயே கேட்டுக்கிட்டு டபுள் டச் பண்ணுங்க. லைக் போடுறா. நீ லைக் போட்டுட்டு டிபியை தொடுங்க, ஜாயினை கிளிக் பண்ணுங்கள். லெவல் 1 ஜஸ்ட் 599 மட்டும்தான். ஜஸ்ட் 599 மட்டும்தான். 31 days லைவ் எப்படியெல்லாம் பார்க்கலாம். சித்துக்கு 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 சிஞ்சி சிஞ்சி எப்படியெல்லாம் பார்க்கலாம். ஜாயின் பண்ணுடா. உங்கள் கண்கள் அழகு சகோதரி. அப்படியாவா? தேங்க்யூ மாஸ்டர். அக்காவுக்கு ஒரு பரோட்டா பார்சல். அனில் ஹாய். அக்கா மில்கா சூப்பர். அப்படியா? மெசேஜ் பாருடி. சொல்லு கார்த்தி. கமெண்ட்ஸ் போடுற மறுபடியும். என்னது கயசீலன் ரொம்ப ஆசை தான். பார்த்து சொல்லும். கே கணேசன் மெசேஜ் பாருன்ற அது சொல்கிற நேரத்துக்கு கமெண்ட்டே போட்டிருக்கலாமே. கமெண்ட்ஸ் ஏதாவது நான் படிச்சிருப்பேன். லைக் போடுங்க சொல்லும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. எங்கே இங்கே பாரு ஃபாஸ்ட்டாக. ஆடாடா பாரு. இதை மாதிரி லைக்கு போட்டு சொல்லலாம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடி. அப்போ தான் நாளைக்கு என்னோடய லைவ் நோட்டிஃபிகேஷன் வரும். 11 மணிக்கு மெம்பர்ஷிப்பு ஸ்டார்டடு. கண்ணுக்கு குளிர்ச்சியான லைவ், யாரும் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியா? கோடிஷ் முருகா அண்ணல் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் மேடம். ஜாயின் கரோ மேடம். என்ன பேர்? அனில் தரே. ப்ளீஸ் ஜாயின் கரோ அனில். ஹே மணி டார்லிங் வாங்க. எப்படி இருக்கீங்க?
ஐ லவ் யூ டி. ஹாய் சிஸ் ஆனந்தா, வாங்க வெல்கம். ஓகே சரோ ப்ரோ, நான் லைக் போட்டுட்டு இருக்கேன், கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சரோ என்ன சாப்பிட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்களா, அதை சொல்லுங்கள். லைக் ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூங்க. குசும்புக்கார ஆண்டி. ஏய், என்னடா ஆண்டின்னு சொல்லி பொசுக்குன்னு மனசெல்லாம் நோக அடிச்சுட்டேன். என்னை பார்த்தா ஆண்டி மாதிரியா இருக்கு, இல்லை ஆயா மாதிரி இருக்குன்னு சொல்கிற பாருடா. உங்களுக்கு ஹிந்தியெல்லாம் தெரியுமா? சும்மா இதர் ஆவோ, அப்புறம் அங்கே போய் நின்றுக்கிட்டு இதர் ஆவோ. இல்லைங்க, வடிவேல் வெர்ஷனுங்க, அவர்கிட்ட கற்றுக்கிட்டதுங்க நாங்கள். செம்ம கட்டையா. ஷோ யுவர் ஃபுல் ஹேர். 60 அடி கூந்தல். நீங்கள் பார்த்து கண்ணு வச்சிட்டிங்களா உங்கள் மாச கலட்டுவா கல்டிவேஷனா? ஐ லவ் யூ விஜய். டபுள் டச் பண்ணால் காசு கேட்க மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் கட்டணம் இல்லைங்க, ஜாயின் பண்ணுங்க, ஆனால் அதுக்கு மட்டும் கேட்போம். ஐ லைக் யூ ஸோ மச் அனில். சரி சரி, சப்ஸ்கிரைப் கரோ டார்லிங். சந்துரு சந்துரு, நான் இட்லி சாப்பிட்டேன், ஹோட்டலில் தான். வீட்டுக்கு வந்த 8 PM லோக்கலுக்கு டைமு. நம்ம ஊர் டைமா இல்லை உன்னோட ஊர் டைமாடா? சிங்கப்பூர் டைமா? யூ சாரி சூப்பர். சரதா தேங்க்யூ. அப்துல் ஹாய். பூபதி, சந்துரு, ஹரிணி லைக் போடுங்க டார்லிங். டைம் போய்கிட்டே இருக்குது, லைக்கை ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பு 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. கண்ணழகி தினேஷ், வா வா. அப்படியா முருகா, அப்படியே பேசுகிறேன். விக்னேஷ் சாப்பிட்டீங்களா டார்லிங்? பாரத் சாப்பிட்டே சொல்லும், நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்ட? இட்லி. ஆமாண்டா, இட்லி சாப்பிட்டேன். நீங்கள் எத்தனை சாப்பிட்டா? 2 இட்லி சாப்பிட்டேன். சரத்தா, நான் உங்களை மேரேஜ் பண்ணலாம்னு இருக்கேன். சாரதி, என்னைவா கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? எப்பா இது உலக மகா நடிப்புடா சாமி, என்னங்க இப்படி சொல்லிட்டோங்க ஆண்டனி. ஆண்டனி பேரை பார்த்தோன்னே நான் கொஞ்சம் அப்படியே மயங்கினேன். கடைசியில் பார்த்தா இவன் என்னடானா இப்படி சொல்கிறான். சங்கர் ப்ரோ, உங்கள் கமெண்ட்ஸ் லைக் போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா அதான் லேட் ரிப்ளை. ஆண்டி ஆண்டி. ஏன்டா அப்படி சிரிக்கிற ஐயப்பா? சரி ஐயப்பா, நீ பக்கத்தில் ஆண்டின்னு போட்டு ஸ்மைல் போட்டிருக்கல, அந்த எமோஜியை பார்க்கும்போது வடிவேல் வந்து கருப்பாம்பூச்சி எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு போஸ் ஒன்று இருக்கும் பாரு, எல்லாத்துலையும் எமோஜி ஒன்று. அந்த எமோஜி எடுத்து அந்த குளிக்கிற பாத்திரம் போடும்போது வடிவேலுடைய ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு இப்படி, அந்த மாதிரி. ஐயோ, என்ன மாதிரி சொல்லிட்டாலே. அதானே தங்கமே, பிளேஸ் ஸ்டாண்டு. ஏன்டா நீ வேற வேதனை கிளம்புற? என்னால் எழுந்திரிச்சு நிற்க முடியும். நீ ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப்புக்கு மட்டும்தான் நான் செய்வேன். தங்கம்மா, உன்னோட வாய்ஸ் நான் அடிமை. அப்படியா வித்யா? ஐயோ தேங்க்யூ வித்யா. ஐயப்பன், சாப்பிட்டேன், நீ சாப்பிட ஊற்றி. ஒன்று முழுசாக பார்க்கணும்டி, முழுசாக பார்க்கணுமா? மெம்பர்ஷிப்புக்கு வந்துடுங்க, முழுசாக பார்க்கலாம். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் கையில் தான் இருக்குது. நான் மெம்பர்ஷிப்பு லேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்புறம் மிஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் 11 மணிக்கெல்லாம் மெம்பர்ஷிப்பை ஆன் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். டார்லிங் செம்மையாக இருக்குடி. ஆஹா, அருண் ஹாய் அருண். டார்லிங் செம்ம. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லைக்கு கமெண்ட்ஸை பண்ணுங்கள். புதுசாக லைவ் பார்க்குறவங்க ஏன் தயங்குறீங்க? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சாரீ கலரு அண்டு மேட்சிங் ப்ளவுஸ் சூப்பர்மா செல்லம். தேங்க்ஸ் தளபதி. வந்துட்டிங்களா நீங்கள் ஊருக்கு? சிவாபுரம், உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆமாம் பாப்ஸு, உங்களுக்கு கோல்டு தானே, இப்போ எப்படி இருக்குது? எனக்கு கூட காலையில் அப்படி ஆச்சுடா. மதியம் தண்ணியில் கை வைக்கிறல்ல 2 நாளாக, தட்டு கழுவுறது அது இதுன்னு கிச்சனை துடைக்கிறதுன்ட்டு 2 நாளாக எனக்கு தண்ணியில் கை வச்சா ஒத்துக்காது.
உடனே மூக்கில் தண்ணியாக ஊற்றுது, தும்மல் வருது, இருமல் வருது. மெம்பர்ஷிப்பில் என்னென்ன ஆக்சஸ் இருக்கும், எந்த லெவலுக்கு எந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு லெவலுக்கும் ஹாட் கிளாமர் கூடுதலாக இருக்கும். நீங்கள் எடுக்க போகிற ஆக்சஸை பொறுத்து. நீங்கள் லெவல் 1னா அது பேமெண்ட் கொஞ்சம் கம்மி, அதுக்கு தகுந்த ஷோ. அடுத்தது கொஞ்சம் கூட, அதுக்கு தகுந்த ஷோக்கு தான். நீங்கள் எந்தெந்த பெருசாக ஜாயின் பண்ண போக அதுக்கு தகுந்த காட்சிகள் உள்ளே இருக்குது. மற்றபடி எல்லா மெம்பர்ஷிப்பும் ஹாட்டு தான். ஆனால் கூடுதல் கம்மிங்கிறது நீங்கள் எடுக்கிற ஆக்சஸை பொறுத்து உங்கள் விருப்பம். ஃபஸ்ட்டு லெவலா, செகண்ட் லெவலா, லெவல் 3யா, லெவல் 4ன்றது அது உங்கள் விருப்பம். இப்போ லெவல் 5 லைவ் இருக்குது. அந்த லைவு ரொம்ப அதெல்லாம் காமலாக சொல்ல முடியாது. ஜாயின் பண்ணால் ஷோ ஸ்ட்ரைட்டாக பார்த்துருவீங்க. இல்லைன்னா டவுட்னா லெவல் 1 லெவல் 2 பார்த்துருங்க. அது ஒன்று பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மற்ற ஆக்சஸை பற்றி நான் ஓப்பனாக மெம்பர்ஷிப்பில் மட்டும்தான் டீட்டெயில்ஸ் கொடுக்கும், காமலெல்லாம் சொல்ல முடியாது. வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோ செம்மையாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் விக்னேஷ் ஜாயின் பண்ணி பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க செல்லம். டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் லைவ் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அழகான காட்சிகள், கண்குள்ளா குளிர் காட்சிகள். ஹாய் பொண்டாட்டி நேதா வேணும். ஆர் யூ மேரிடு அமங்க டன்ரா? ஹே கொன்னை என்ன கொள்ளுதடி டார்லிங். எப்படி ஜாயின் பண்ணுறது? சேனல் டிபியை தொடுங்க, ஜாயினை தொடுங்க. 1 லெவல்லேருந்து 6 லெவல் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு என்ன லெவல் வேணும் டிக் கொடுத்துட்டு ஜாயின் கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய ஆக்சஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கீழே இருக்கிற கம்மி மெம்பர்ஷிப் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணுற மெம்பர்ஷிப்புக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் இருக்குது. ஒவ்வொரு ஆக்சஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல். டைமண்டில் விஐபி பர்சனல் இது 3 பற்றி நான் மெம்பர்ஷிப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சின்ன மெம்பர்ஷிப்காரங்களாக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் பண்ணுறது எப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு அப்கிரேட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரியான லைவ் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஜாயின் பண்ணும்போதே உருப்படியாக ஜாயின் பண்ணிடுங்க. லெவல் 2 அப்போ தான் லெவல் 1 பார்க்க முடியும். தேங்க்யூங்க. கிஃப்ட் பண்ண உள்ளத்துக்கு ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. மூன், சிவராம், கார்த்தி, அப்புறம் டார்லிங் உன்னோட எஃப்எஃப் பார்த்துட்டிங்களா? மெம்பர்ஷிப்பில் என்ன வந்து பாரு டிஎம். இங்கே கேட்காத யாராவது சொல்லுவாங்களா? வந்து பாரு, காட்சிகள் ஏகப்பட்டது இருக்குது. வந்து ஜாயின் பண்ணி செம்ம லைவு. ஷங்கர் மெம்பர்ஷிப்பு டார்லிங் இப்போது லெக்கு ஹையில் தான் வச்சுருக்கீங்களா? ஆமாமோ, நீங்கள் பாருங்கள், இங்கே நீட்டி தான் வச்சுருக்கேன். ஒன் சைடே இப்படி உட்காந்துருக்கேன். பாருங்க, தெரியுதா? தூக்கி மேலே தான் வச்சுருக்கேன். பொங்க விட்டாக்கா அப்படியே ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஆகுது. பாரதி, சிவராம் ஹாய் மேடம். ப்ளூ பிரின்ஸ் ஐ செம்ம தேங்க்ஸ். அப்புறம் புதுசாக கமெண்ட் பண்ணுங்கள். போட்ட கமெண்ட்ஸை ரிப்பீட்டில் வேண்டாம். மோனி நீ எப்படி இவ்வளோ அழகாக இருக்க? சும்மா கும்முன்னு இருக்கிறடி, கும்முன்னு இருக்கிறனா? சாரி கலர் அண்ட் மேட்சிங் ப்ளவுஸ் சூப்பர் மச்சாலம். எஃப்எஃப் எல்லாத்துக்கும் ரீசன் நீங்கள் தான். வாங்க லைக் போடுங்க, லைக் போடுங்க செல்லம் கொஞ்சம் லைக் ஃபாஸ்ட்டாக ஏற்றிடி. காமன் லைவ் டைம் முடிய போகுது. மெம்பர்ஷிப் லைவ் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ளவுஸை காமி. அப்போ தான் அப்படியா? அவங்க ஜாயின் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்க பார்க்க கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் நீ பார்க்குறதுக்கு நல்லா கேட்குறடா. 1000 பேர் லைவ் வந்தாலும் உன்னோட தலைக்கணம் இல்லாத குணம் எனக்கு பிடிக்கும். தலைக்கணம் இல்லாத குணம்.
இப்பதான் வீட்டில் எங்கள் மாமியார் இந்த டைலாக் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மெத்தடில் சொல்லலை, அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் சொன்னாங்க. என்ன இருந்தாலும் என்னோடய கேரக்டர் இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்குது. சேம் கேரக்டர். அதாவது எப்போவுமே ஒரே எண்ணம். சில பேருக்கு கொஞ்சம் காசை பார்த்த உடனே அப்படியே தலக்கணை ஏறி அப்படியே என்ன நினச்சிட்றாங்கன்னா, இந்த உலகத்திலே அவங்க தான் பல கோடிக்கு சொத்து அதிபதின்னு ஒரு தலக்கணை வந்து போகுது. சும்மாவே கொஞ்சம் காசு பணத்தை யார் பார்க்குறாங்களோ உடனே திமிர் வந்து போகுது. அடுத்தவங்கள மதிக்கிறது கிடையாது. அடுத்தவங்க பேச்சு வந்து ரொம்ப இது பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஆட்டம் போட்டவங்கெல்லாம் ஆண்டவன் ஒரு நொடி சொடக்க போட்டான்னா அப்படியே தர மட்டத்தில் விட்டுருவான். அந்த மாதிரி தலைக்கணை எனக்கு ஏறவே கூடாது. அந்த ஏறுதலை இப்போ நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை வச்சு தான் இப்போ இவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் என் வீட்டில். எது எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி பேச்சு, ஒரே மாதிரி தான். இருக்கிறவங்கள பார்த்தாலும் சரி, இல்லாதவங்கள பார்த்தாலும் சரி, என்னுடைய பேச்சு வித்தியாசம் இன்ன வரைக்கும் மாறினதே கிடையாது. மணி தேங்க்ஸ் மணி, தேங்க்யூ. லைக் போடுங்க டார்லிங். கால் தொங்க வைக்க வேண்டாம், சப்போர்ட் வச்சுக்க. கட்டில் மேலே வச்சுக்கிட்டேன் சரக்குட்டி. சென்னை, தேங்க்யூ சென்னை, தேங்க்யூ. என்ன நேரில் பார்த்தா ஹக் பண்ணி லாக்கஸ் அடிக்கணுமா? லிப் லாக்கா? இந்த கிஃப்ட்டு எல்லாம் வாங்கி என்ன பண்ணுவீங்க? வீட்டில் பத்திரமா எடுத்து அடுக்கி வச்சுக்குவேன். நீ சொன்னதை மெம்பர்ஷிப் 5 போடுவேன். செம்மையாக இருக்கட்டியே. இப்போ நீ பார்க்குறல்ல, இது வேறு மாதிரி பார்ப்பேன். லெவல் 5ல் அந்த மாதிரி லைவு. எஸ், உனக்கு ஆணவம் இல்லை, அதுதான் உன்னை இனிமேல் நல்ல இடத்துக்கு கொண்டு போக என் வாழ்த்துக்கள், பிரார்த்தனை. தேங்க்யூ டேவிடு. தேங்க்யூ. ஆரம்பத்துலேருந்தே என்னோடய லைவ் நீங்கள் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துருக்கீங்க. என்னோடய பேச்சு ஒரே மாதிரி தான் இருக்கும். என் கண்ணில் யாரோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும், அது ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, காமன் கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நான் ஒரே ரெஸ்பான்ஸ் தான் கொடுப்பேன். நான் இது முந்தானத்து ஒரு லைவ் ஒன்று பார்த்தேன். நீங்கள் எல்லாருமே பார்க்குற லைவ் தான் அந்த லைவு, அந்த சேனல். அதில் லைவை ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் பாருங்கள், நோட் பண்ணுங்கள். இப்போ நான் படுத்துட்ருக்கேன், இப்போ உட்காந்துட்ருக்கிறதா நினச்சிக்கோங்க. லைவ் இப்படி நான் ஆக்ட் பண்ணி காட்டுறேன், எல்லோரும் பாருங்கள். லைவ் இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் மணி, தேங்க்யூ. பாருங்கள், இப்போ நான் வந்து இப்போ தான் லைவ் ஆன் பண்ண போகிறேன். இங்கே பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 கமெண்ட்ஸ் வருது. எல்லோரும் ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க, செம்மையாக இருக்கு, நீங்கள் உங்கள் லுக்கு சூப்பர் அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் யாரதோ ஒருத்தவங்களுக்கு மட்டும் இப்போ கார்த்தி வச்சுப்பேன். கார்த்தி ஹாய் ஹாய் அப்படின்ட்டு இப்படிங்கிறாங்கங்க. அதுக்கு நடுவில் வர்ற கமெண்ட்ஸ் பேரை சொல்லி வெல்கமே பண்ணலைங்க. அதோட ஒரு 20 கமெண்ட்ஸ் தாண்டி க்ரீன் கலரில் இப்போ ஜலாலுதீன் கமெண்ட்ஸ் பண்ணுறாரு. ஒரு க்ரீன் கலர் கமெண்ட்ஸ் பார்த்தோன்னே, ஹே கார்த்தி, வா 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 வா. அவ்வளோ மெம்பர்ஷிப்புக்காரங்களுக்கு தாங்க ரெஸ்பான்ஸ், காமன் லைவ்காரங்களுக்கு இல்லைங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு டென்ஷன் ஆச்சு. இவனுங்களாம் என்ன கொஞ்சம் கூட ரோஷம் இருக்காதா? நம்மளை ஒருத்தவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க, நம்மளை வந்து ஒரு லைவில் போகிறோம், நம்ம கமெண்ட்ஸை படிக்கலை, அவள் உலக அழகியாகவே இருக்கட்டும், நீ ஸ்கிப் பண்ணிலாம் வரணும். ஒரு மான ரோஷம் உள்ளவ ஸ்கிப் பண்ணி வெளியெல்லாம் வரணும். அடுத்த லைவுக்கு போ, உனக்கு எங்கே ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ அங்கே உட்காரு. நிலா எப்போவுமே நேர்மை, உண்மை, உழைப்பு, அதுதான் எங்கள் சிற்பி. தேங்க்யூ சங்கர். கார்த்தி அப்புறம் சொல்லுங்கள் மணி. ஹாய் மணி, வாங்க மணி. சில்வர் இருக்குது ஜலாலுதீன், இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணமாகி குழந்தைங்களாம் இருக்குது. வாழ்க்கை ஒரு முறை மாறலாம், உங்கள் இயல்பு மாறவில்லை. மார்ச் 5 2024 டு 9 ஜூலை 2026 வரை இப்படியே தான் இருக்குது. ஒன்று பிடிக்குடி. தேங்க்ஸ் கார்த்தி, தேங்க்யூ. ஏங்க இப்படி வருதுன்னு தெரியலங்க. என்ன வருது செல்வா, என்ன வருது? டார்லிங் ஐ வில் கம் 5 minutes.
அப்புறம் ஓ மை காட் சொல்லுங்கள் கார்த்தி. சாரி கலர் 2 மேட்சிங் ப்ளவுஸ் சூப்பர்மா செல்லம். ஆர் முத்து ஹலோ சிவா ப்ரோ. சில்வர் இருக்குது டார்லிங். லெவல் 5ம் இருக்குது, லெவல் 1ம் இருக்குது டார்லிங். ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 11 மணிக்கு லைவ் இருக்கு. இது நான் சொன்னது இப்போ நீங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருமே என் லைவை பார்க்குறீங்கன்னா அங்கங்கேயும் நீங்கள் தான் இருப்பீங்க. சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கண்டுக்கிறதே கிடையாது. எங்கேயோ பேசுகிறாங்க, எங்கேயோ போகிறாங்க, கமெண்ட்டு மக்களை கண்டுக்கிறதே இல்லை. அவங்களால தானே நம்ம வளர்கிறோம், அவங்களால தானே நம்ம உட்காந்து பேசுகிறோன்ற இதே இல்லை. ஆனால் பாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் இன்றைக்கி கமெண்ட்டை போட்டுட்டு நாளைக்கு என் சேனல் பக்கமே நீங்கள் வரமாட்டீங்க. உங்களுக்கும் கல் நெஞ்சு, நீங்களும் கெட்ட எண்ணம் முடிச்சு போய் தான் கிடக்குறீங்க. அதனால தான் எங்கேயோ ஏமாந்து போகிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி லைவ் பார்க்காம. ஆமாம் டிஎஸ், அதில் அதுதான் கண்டென்ட்டே. ஆமாம், அதை கூட நீ பார்க்குறதே செம்மையாக இருக்கும். அதுதான் அந்த கண்டென்ட்டோட இதே அதுதான். இன்னும் கூட டீப்பாக கேள. எஸ் சார் நான் சொல்கிறேன். எனக்கு எப்போவுமே நிலான ஒரு தனி மரியாதை தான். வா 11 சொல்லுவீங்க. ஆமாம், மெம்பர்ஷிப் வரேன்ல 11 சொல்லுவேன் தான். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூடுதல் ஆகத்தான் செய்யும். ஏன்னா வியூஸ் இருக்கும். அப்போ தான் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணுறதை அப்படியே விட்டுட்டு வந்துடுவேண்ணா. சொல்லுங்கள், 11 சொல்கிறேன் தான். ஆனால் மெம்பர்ஷிப் ஆன் பண்ணாமலே தூங்குறேன். 11:20 ஆனாலும் 11:30 ஆனாலும் மெம்பர்ஷிப் போட்டு தானே தூங்குறேன். சொல்லுங்கள், அது எப்படி? அந்த நெருக்கத்தில் தான் ஜாயினே வருது. அப்போ ஜாயினிங் வரதை விட்டுட்டு நான் ஓகே நான் சொன்ன டைம் டப்புன்னு கட் பண்ணிடுவேன். அதுக்காக தானே 1 மணி நேரம் மூச்சு பிடிக்க தம்மு கட்டி பேசிகிட்டு இருக்கேன். நிலா வெரி நைஸ். கார்த்தி ஏண்டி என்னடா? வாங்க மூபாலாஜி, ஜாயின் எப்படி பண்ணுவது சொல்லுங்க. டிபியை தொடுங்க, ஜாயினை கிளிக் பண்ணுங்க. லெவல் 1லேருந்து 6 வரைக்கும் காட்டுங்க. தள்ளி பாருங்கள். லெவல் 1 தான் வேணும்னா ஜாயின் மட்டும் கொடுங்க. ஏன்னா டிக்கில் தான் இருக்குது. அந்தந்த கட்டத்துக்குள்ளே பேமெண்ட்டு காமிக்கும். உங்களுக்கு ஓகேனா அது எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா மெம்பர்ஷிப்லேயும் ஹார்ட் இருக்குங்க. நீங்கள் எடுக்கிற அந்த ஒர்த்தை பொறுத்து தாங்க காட்சிகள் புரியும்னு நினைக்கிறேன். ஜெயசீலன் வந்து ஜாயின் பண்ணி ஷோ வந்து பாரு. ஏன்டா இதே கமெண்ட்ஸ் நீ அங்கே போட மாட்டேங்கிற? எத்தனை பேர் ஜாயின் பண்ணிட்டு உள்ளே ஷோ காட்டாமல் அப்படியே ஏமாற்றிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஏன்டா அந்த கமெண்ட்டை போட மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களுக்கு எதுவும் துட்டுக்கிட்டு கொடுத்துட்றாங்களா? அப்போ தான் அங்கே போய் வேகமாக ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டு வந்து இங்கே ஏமாந்துட்டு வளர்றான். ஏன் தெரிலங்க. அப்போ நிறைய பேர் நான் இங்கேயே ஜாயின் பண்ணியிருப்பேங்க. நான் சொன்னேன், என்னோடய ஸ்பீச் வந்து காமன் லைவில் கொஞ்சம் வந்து காமெடியோடு கலந்து கொஞ்சம் படப்படன்னு இருக்கும். ரொமான்டிக்காகவே பேசி உங்களை கொண்டு போவே எனக்கும் வரல. மெம்பர்ஷிப்புக்கு தேவை என்ன, அது உனக்கு அங்கே இருக்கும். காமனுக்கு தேவை என்ன, காமனாக ஒரு காமெடி ஸ்பீச்சு கொஞ்சம் நம்ம எல்லாம் கலந்து கட்டி தான் இதில் பேச முடியும். அதை வச்சு நீங்களாக ஒன்று கணக்கு பண்ணிக்கிறீங்க. மெம்பர்ஷிப்பு தனி, இது தனி. இங்கே உங்களுக்கு தேவையான ஒரு என்டர்டைன்மெண்ட் இங்கே இருக்கும். அந்த என்டர்டைன்மெண்ட்டு மெம்பர்ஷிப்பில் இருக்கும். புரிஞ்சால் சரி தான். நான் வேணுமா? ஹேர் ஸ்டைல் க்யூட்டுங்க. அப்புறம் ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. ஹாய் ராயல் பெர்ரி, வாங்க ராயல் பெர்ரி. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் ஜென்யூன் எவ்ரி ஒன் நவ். வாங்க பிரபு பிபி. நீ வேணுமா? ஸ்க்ரீனில் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வருது, அதை தொடணுமா? அது கிடையாதுமா. டிபியை தொடுன்றேன். ஜாயின் பண்ணணும்னா சேனலோட டிபியை தொடுங்க. மேலே போங்க, கீழே கை வைக்கிறதுலே இருக்காதீங்க. மேலே டிபியை தொடுங்க, அப்புறம் ஜாயினை தொடுங்க. அப்புறம் 1லேருந்து லெவல் வரைக்கும் இருக்குது. எந்த லெவல் வேணும் இப்படி தள்ளி பார்த்துட்டு டிக்கை கொடுத்துட்டு பண்ணுடா. அதிலே பேமெண்ட்டும் காட்டு, அதோட நேமும் கீழே இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோ. எதுக்கு கீழே எதுக்குடா கை போகுது? கீழே எதுக்கு? கீழே கிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு தான். கிஃப்ட் பண்ணிட்டா நீ ஷோ எப்படி பார்ப்ப? கிஃப்ட்டுன்றது ஒரு அன்பளிப்பு, அவங்க வந்து போடுறது. கிஃப்ட்டுன்றது கீழே இருக்குது பாரு. கிஃப்ட்டு தொட்டனா இந்த கிஃப்ட் பாக்ஸ் நிறையா வருது. இதை போட்டு எப்படி ஷோ பார்ப்ப நீ? மெம்பர்ஷிப் ஏன்டா எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கூட நாலேஜே இல்லாமல் இருக்கீங்க. அட கடவுளே, கிஃப்ட்டு போட்டுவிட்டு எப்படி மெம்பர்ஷிப் போவ? குப்பா டேய் குப்பா. அதான் இங்கே நான் தெட்ட தலைவை சொல்கிறேன். மேலே போங்கடான்னா கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. கீழே என்ன இருக்குது?
மேலே ஏறுங்க முதல்ல. எப்பா பாரு கீழேயே இருக்கிறது. கண்ணு கீழேயே தான் மேய்த தவிர மேலே வர்றதில்லை கண்ணு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் மணி கேமிங் எப்படி இருக்கீங்க? வாங்க 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 வாங்க. நீலா நாளைக்கு வரேன். ஓகே டீமைல் பாருங்கள், எதை நினச்சி கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கே நினச்சிட்டு போங்க. ஓகேவா? பார்த்து பத்திரமா இருங்க, எதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா டீமைல்? உடம்ப பார்த்துக்கோங்க. வாவ் காளி, இது என்ன ஃப்ளைட்டா ராக்கெட்டா? இது போதும் போதும் சுத்துது. அட 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 தலை சுத்துது மச்சான். வாவ் நல்லா இருக்கு. தேங்க்யூ. சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? மணி பாரதி, இன்னைக்கு லெவல் 5 லைவ் மட்டும் தானான்னு கேட்குறேன். லெவல் 5 இருக்குது, அது ஜாயின் பண்ணவங்களுக்கு இருக்குது. புதுசாக ஜாயின் பண்ணாலும் பாருங்கள், உங்களுக்கு லெவல் 2வும் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எது வேணாலும் நீங்கள் எதை ஜாயின் பண்ண, லெவல் 1 லெவல் 2 அதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள், அதை வச்சு நான் சொல்கிறேன். ஆனால் லெவல் 5 கன்ஃபார்ம். லெவல் 1 2 நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் உண்டு லைவு. கல்பாக்கம்டா. சொப்பன சுந்தரி நான் தானே, சொப்பன லோகத்தில் பெண் தானே. கல்பாக்கம் கார்த்தி, நீங்கள் எங்கள் வீட்டு குடும்பத்தை சேர்ந்தவர் மாதிரியே ஒரு உணர்வு வருது. அதற்கு காரணம் உங்கள் நல்ல குணங்களும் அன்பாக பழகும் இயல்பு தான். அழகு அழகு அழகு. வாங்க பிரகா, வா பிரகா. இன்னைக்கு லைவ் என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு லைவில் இந்த நிலா தான் ஸ்பெஷல். ஆமாம் கார்த்தி. கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போவே கண்ணை கட்டுது சாமி, கண்ணு கட்டுதா? என் கையால் வச்சு நான் திறந்து விடவா? அச்சோ சொல்லுங்க என்ன ஸ்பெஷல்னு. சி காமல்ல அப்படி கேட்காதடா. அனைவரும் நலமுடன் வாழ்க, நன்றாக பழக வேண்டும், மீண்டும் வருவேன். ஓகே டீம் மயில், கண்டிப்பாக வாங்க, பார்த்துக்கோங்க உடம்ப. மெம்பர்ஷிப்பு ஆமாட்டி, இப்போ தான் நீ கரெக்டாக வர, அதோட லைவே அதான் ஸ்பெஷல் டீ. ஓ மேலே ஒரு கண்ணு. அப்புறம் ராயல் ஐ லவ் யூ. ராயல் ஐ லவ் யூ டூ டார்லிங். செல்லோ லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைக் ஏற்றுடா, லைக் ஏற்று டார்லிங். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் ஏற்றுங்க. சப்ஸ்கிரைப் இருக்குது, தொட்டு ஆள் கொடுத்துருங்க. டிபி இருக்குது, தொட்டு ஜாயின் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள், டைம் ஆகுது. ஆமாம் டிஎஸ் ட்ரோல், அதுதான் அதனுடைய லைவு. இருங்க, இந்த சப்பையை கொஞ்சம் நான் பிளாக் பண்ணிட்டு வரேன் ஒரு நிமிஷம். ஏன்னா நான் இந்த இது பொண்ணுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பசங்க அப்படி கமெண்ட்ஸ் போடவே மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு பொறாமை குணம் ஜாஸ்தி பொதுவாகவே இயல்பாகவே. ஏன்னா என்னோடய ரீல்ஸில் ஒரு கமெண்ட்ஸை போட்டிருக்கு, சேம் இதே மாதிரி கமெண்ட்ஸ். அதாவது அங்கே ரீல்ஸ் நல்லா இருக்குது நல்லா இல்லை அதெல்லாம் கிடையாது. ஆனால் அதனுடைய கமெண்ட்ஸோட குறிக்கோள் என்ன தெரியுமா? மட்டம் தட்டுறது. அதில் ஒன்றை தொட்டு உள்ளே போகிற சேம் எல்லாமே. என்னைக்காவது ஒரு நாள் இந்த புள்ள லைவுக்கு கமெண்ட்ஸ் பண்ண வரும்னு நினச்சேன். கொஞ்சம் பொறாமை ரொம்ப அதிகம் போல் இருக்குது, அதனால கமெண்ட்ஸ் இப்படி பண்ணதில்லை. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்மளை ஒருத்தவங்க நக்கல் சிரிப்பு, நக்கல் நையாண்டி கமெண்ட்டு, இந்த மாதிரி டேமேஜ் பண்ணுற கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், இது எல்லாமே பொறாமை ரொம்ப அதிகமாக ஆனவங்களுக்கு மட்டும்தான் அந்த கமெண்ட்டே வரும். ஒரு நார்மல் பர்சனுக்கு, அது பெண்ணோ ஆணோ, கண்டிப்பாக அப்படி ஒரு கமெண்ட்ஸ் வரவே வராது. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, ஓகே, பிடிக்கலன்னா ஸ்கிப்படு. ஒரு டீசெண்டாக இருக்கிறவங்க, நான் பொறாமை இல்லாதவங்க, பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கெல்லாம் மெனக்கிட்டு யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க.
ஒரு இரிட்டேட்டிங், ஒரு டேமேஜ் பண்ணுற கமெண்ட்ஸு கண்டிப்பாக ஒரு பொறாமை இருக்கிறவங்களால மட்டும்தான் அது கமெண்ட் பண்ண வைக்கும். அதுதான் இப்போ அந்த சப்பைங்கிற ஒரு கேரக்டர் இப்போது அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டு வியூஸுக்கு தேவைப்படும் போடி. ஹாய் செல்லக்குட்டி, வாங்க 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 வாங்க. சரோ ரெகுலர் ஒர்க்கு தான், நாளைக்கு லீவு போட்டாலும் போடுவியே, என்னாச்சு? நாளைக்கு லீவு போடுவீங்களா? மெம்பர்ஷிப் வந்து டிஎஸ் 11 மணிக்கு கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா நான் கடுப்பாயிடுவேன். ஒன்று ஜாயின் பண்ணால் பண்ணு, ஒரு தடவை கேட்டேன்னா விட்டுடு, பிடிக்கலன்னா விட்டுடும், ஓகேவா? ரிப்பீட் மூடில் கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது, பிளாக் பண்ணிவிடுவேன். பிளாக் பண்ணிட்டா சுத்தமாக என்னோடய சேனலே உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம் அருண் பாலன். அப்புறம் லைக் போடுங்க டார்லிங். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாவ் ஜேபி, தேங்க்யூ ஜேபி, தேங்க்யூ. இப்போ ஜேபி ஜாயின் பண்ணிட்டாரு. அடுத்தது நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க? ரெடி ஆகுங்க, லைவு இருக்கு. ஓகேயா? என்ன அருள்பானன், உங்களோட கமெண்ட்ஸை படித்தா ஆமாம், கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. ஆமாம் ஆமாம், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரோ, நீ சொன்னால் மட்டும் எனக்கு சிரிப்பு வந்துடுது சரோ. வாவ் ரெட்டு. தண்ணி இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் லைவ் முடிய போதில்ல, 11 மணிக்காக குடிச்சிக்கலாம். ஏன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மாத்திரை உடனே 3/4 மணி நேரத்தில் எப்படிமா தண்ணி குடிக்க முடியும்? யாரால் குடிக்க முடியும்? மாத்திரை போட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கேன். சூப்பர், தேங்க்யூ பிரகாஷ், தேங்க்யூ. ஐயப்பன் ஹாய். லைக் போடுங்க டார்லிங், லைக்கை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற்றுங்க. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய ஏஜ் 34 டார்லிங். மேரேஜ் ஆகிடுச்சி, குழந்தைங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க. நான் அதுக்காண்டி எந்திரிச்சு போக வேண்டாம் சொன்னேன், அதனால் பக்கத்தில் எடுத்து வரும்போதே பக்கத்தில் எல்லாமே வச்சுக்கிட்டேன்டா. வெறும் தண்ணி மட்டும் தானே பக்கத்துலேயே இருக்குது. சரி, நீ சாப்பிட்டியா தலை? சரு பாப்ஸு சரோ, என்ன ஏன் சிரிப்பு? பொய்யாலையா? புரியல பாப்ஸு. அப்புறம் ஹாய், இன்னைக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா? இருக்குது தினேஷ், இருக்குது. இங்கே பாருங்கள், டிபியை தொடுங்க, ஜாயினை கிளிக் பண்ணுங்கள். லெவல் 1 வேணுமா ஜாயின் பண்ணிக்கோங்க, லெவல் 2 வேணுமா அப்படி டிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பு செம்மையாக இருக்கும். சொல்லுங்கள் ஜான், உங்களுக்கு 34 வயசு தான், ஆனால் கல்யாணம் ஆகவில்லை. அப்படிங்களா? எனக்கெலாம் மேரேஜ் ஆகிடுச்சு, 17வது வருஷமே எனக்கு தொடங்கிடுச்சு. இப்போ தான் போன மந்த்து தான் என்னோடய வெட்டிங் அனிவர்சரி. 25 ஜூன் 25, ஜூன் 22 என்னோடய பர்த்டே, 25 வந்து என்னோடய மேரேஜ் வெட்டிங் அனிவர்சரி. 17 வருஷம், 16 முடிஞ்சு 17வது வருஷம் ஸ்டார்டட். தோசை தக்காளி சட்னி சாப்பிட்டேன். அப்படியா? தோசை தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். சொல்லவே இல்லை டேய். மெம்பர்ஷிப்பில் என்னெல்லாம் இருக்குது சொன்னால் தானே ஜாயின் பண்ணுங்கள். ஸ்பெஷல் லைவ் இருக்குது, வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஹே, உன் வாய்ஸ் சூப்பர், மூடு ஏற்றுதடி. அப்படியா? ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிக்கோங்க. டைம் கிடையாது, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது. 15 நிமிஷத்தில் இப்போது சில்வர் லைவும் ஆன் பண்ணுறேன், சாரி விஐபி லைவும் ஆன் பண்ணுறேன். முடிஞ்சால் ஜாயின் பண்ணி அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சிகளை பார்த்து என்ஜாய் பண்ணவும். யூடியூப் ஒன்லி ஒன் வாட்ச் யுவர் லைவ் ஒன்லிமா. தளபதி எனக்கு தெரியும் தளபதி, நீங்கள் சொல்லவே தேவையில்லை. மாத்திரை சாப்பிட்ட உனக்கு ரொம்ப கஷ்டம், மறக்காமல் டேப்லெட் போட்டுட்டேன் சாரோ. டேப்லெட்லாம் போட்டேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி டேப்லெட்டு, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 4 டேப்லெட்டு, அதையும் சாப்பிட்டுட்டு தான் வந்து லைவில் உட்காந்துருக்கேன். கேரளா சாப்பிட்டீங்களாவா? காத்தவராயா ஹாய். காதல் ஹாய் ஹாய். ஐயோ மோனி, என்னது இது? சூப்பர் கிஃப்டாக இருக்குது. வா, நல்லா இருக்கு.
நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா பெரிய கிஃப்ட்டுடாப்பா. ஃபுல்லாக எத்தியாக அடைச்சிக்கிச்சு. அவ்வளோ பெருசாக இருக்கு. சிக்கன் பிரியாணியா? வீட்டில் செஞ்சிங்களா ஹோட்டலில் சமைச்சதாம்மா? அது என்னங்க கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சிகள்? ஃபுல் மெம்பர்ஷிப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் இருக்குது, போய் பாருங்கள் டவுட் இருக்கிறவங்க. டிபி தொடுங்க, ஷார்ட்ஸை தொட்டுட்டு அடுத்தது வீடியோ போய் தொட்டுட்டு போங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மெம்பர்ஷிப்போட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டு மேலே ஃப்ரண்ட்டில் தம்ப்நெயில் வச்சுருக்கேன். அதை பார்த்து அதை போய் தொட்டு ஓப்பன் பண்ணி அந்த லைவ் பாருங்கள். வெறும் 3 நிமிஷம் வீடியோ தான். மெம்பர்ஷிப்பில் என்னென்ன இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் நான் அதில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ மெம்பர்ஷிப்பு பார்க்கணுமா? விஐபிக்கு வாங்க, லெவல் 5 முடியல, லெவல் 1 எடு, ஜஸ்ட் 599 தான், 31 டேஸு. இங்கே ஜாயின் பண்ணால் உண்மையிலே உனக்கு நீ என்ன நினச்சி ஜாயின் பண்ணுறியோ அது மெம்பர்ஷிப்பில் கிடைக்கும். என் சேனலை தவிர்த்து வேறு எங்கேயாவது காமனில் மயங்கி நீ ஜாயின் பண்ணனா காட்சிகளும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. உன்னை பிளாக் பண்ணிட்டு பார்சல் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு வட்டா கேள்வி கேட்டால் உன்னை பிளாக் தாங்க. என் சேனலில் அப்படி நீ கேள்வி கேட்டாலும் கேட்காட்டி நான் லைவ் மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுவேன், லைவை பார்த்துக்க. ஜாயின் பண்ணால் லைவ், அவ்வளோதான். ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் முடியலன்னா கமெண்ட்ஸை பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கய்யா. ஹே தேங்க்ஸ் மோனிக்குட்டி, தேங்க்யூ தேங்க்யூ செல்லோ. டி டாவின் வெல்கம் டு சில்வர். தேங்க்யூ தேங்க்யூ. ஹோட்டலில் தான் சாப்பிட்டீங்களா? எடுத்துட்டேன் ரியாஸ், எடுத்தாச்சு. பட்டர்ஃப்ளை கடல் கடல் சாப்பிட்டீங்களா? லைக் போட்டுக்கோங்க செல்ல குட்டிங்களா, லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவா ப்ரோ, நான் சொன்னா கிண்டல் பண்ணுறதை எடுத்துப்பா, நரம்பு பெழுக்குன்னு சொல்லிக்குச்சு அப்படியே. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, விட்டுடுச்சு. அப்படியே சுலுக்குனுச்சு. இப்படி உட்காந்துருக்கோம்ல, உடம்பு இப்படி இருக்கு, கால் அப்படி இருக்கு, கழுத்து இப்படி இருக்கு. மேகா, மை நேம் நீலா. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ரியல் நேம் என்ன, ரியல் நேம் அப்படின்னு ரியல் நேம் கேட்டு ரியல் நேம் உங்ககிட்ட சொன்னாலும் நீங்கள் என்னமோ எனக்கு பல கோடி சொத்தை நாளைக்கே எழுதி வைக்க போகிறவங்களாட்டம். ரியல் நேம் நிலாமா சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டோட மொத்த சொத்து எழுத போகிறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுற போகிறீங்களா சொல்லுங்கள். அது என்ன ரியல் நேம்? பொய்யா சொல்கிறதுக்கு என்ன இருக்கீங்க? நீங்கள் வெறும் லைவ் மட்டும்தான் பார்க்குறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதை தாண்டி உங்களுக்கு எனக்கு எந்த உறவுகளும் கிடையாது, சரிங்களா? ஏங்க அவங்க பேர் என்ன, அவங்க பேர் சொன்னால் தான் அது புரியும். அவங்க பேரை பார்த்துறேன். மேகா, நீங்கள் வெறும் இப்போ லைவ் திடீர்னு வந்து லைவ் பார்க்குறீங்க, பார்த்தோன்னே புதுசாக நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க. உங்கள் ரியல் நேம் என்ன அப்படின்றீங்க. நான் ரியல் நேம் சொல்கிறேன்னா ஃபேக் நேம் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? நீ என்ன பேர் நீலான்னு சொல்கிறேன், சொன்னால் என்ன பண்ண போகிறீங்க? ஏதாவது சொத்துக்குத்து ஏதாவது எழுதி வைக்க போகிறீங்களா? கிடையாதுல்ல. கேட்ட அடுத்தனோட ஸ்கிப் பண்ணுற போகிறீங்க. அது என்ன ரியல் நேம்? அது என்ன அது எனக்கு ஒன்றுமே புரியலையே. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஜஸ்ட் இப்போ தான் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நீங்கள், அவ்வளோதான். அது உடனே வந்து உங்களை எப்படி யார் என்ன நம்புவா? உடனே பதில் சொல்லு மணிகண்டா. சொல்லு மணிகண்டா. சிவா, முனியம்மா, ரியல் நேம் தானே வேணும்? ராக்காயி என் பேர். இப்போ சொல்கிறேன்டா, ராக்காயி எழுதி வச்சுக்கோ, டைரியில் எழுதி வச்சுக்கோ. கொஞ்சம் பொறுமையாம்மா. கண்டிப்பாக சரு, கண்டிப்பாடி. காடல் இல்லை மங்காத்தாவா? நைட்டு சென்னை வந்துட்டேம்மா. வா, அப்படியா? இல்லை, யாராவது நீங்கள் உங்கள் ரியல் நேம் சொல்லுங்கள். உங்கள் ரியல் நேம் சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ரியல் நேம் ராக்காயி. இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் என்னென்ன சொத்தெல்லாம் இருக்குதோ உடனே எழுதி வச்சுருங்க. அதுக்கு தானே கேட்குறீங்க, பத்திரத்தில் எழுதுறதுக்கு.
அதுக்கு தானே கேட்குறீங்க? ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். மெம்பர்ஷிப் லைவ் ஸ்டார்ட் ஆகும் போது காமன் லைவ் முடிய போகுது. இப்போ மெம்பர்ஷிப் லைவ் ரொம்ப ஹாட் அண்ட் கிளாமர். பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி லைவ்னு. ஃபாஸ்ட்டாக லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நல்ல ஐடியா தான். ஆமாம். அப்புறம் இது அந்த ஐயோ சுகுணா விஜய் சிற்பி 90 டிகிரி வேஸ்ட் நம்ம யூடியூபில் மட்டும் வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலியோலை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யார் யாருன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க பேரை சொல்லி கிஸ் இருக்கு. சிவா சிவமணி இப்போ சொல்லி பாருங்க. ஹாய் ஸ்வீட்டி. ராமலிங்கா வசீகரமான குரல். ராஜு தேங்க்ஸ் ராஜு. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில லைவ் முடிய போகுது. இன்னும் கரெக்டாக 8 நிமிஷம் தான் இருக்குது மெம்பர்ஷிப்பை ஆன் பண்ணுறதுக்கு. ஜாயின் பண்ண தெரியாதவங்க டிபி தொடுங்க. டிபி தொட்டு ஜாயினை கிளிக் பண்ணி லெவல் 1ன்னா அப்படியே ஜாயின் கொடுங்க. இப்போ லெவல் 5 இருக்குது. செம்ம ஒர்த்தியான லைவ். நார்மலாலாம் உங்களால் ஜாயின் பண்ணிட முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். அப்படி ஒரு லைவ் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டம் லக் இருக்கணும். அக்கா இருக்கு கடல் கண்ணி இருக்குடா. நியூ சப்ஸ்கிரைபர் ஹவு டு ஜாயின் பர்சனல் ஆக்சஸ். அதே டிபிஏ தொடுமா, அதே நெக்ஸ்ட்டு ஜாயினை தொடுமா. அப்படியே லெவல் 1ல் வந்து காட்டும். லெவல் 6 அப்படியே இழுத்துட்டு லாஸ்ட்டு 6ல் கையை வச்சுட்டு ஜாயினை போடுமா. அவ்வளோதாம்மா. சப்ஸ்கிரைபர் டிபி ஜாயினு லெவல் 6 தொடுங்க. ஜாயின் மெம்பர்ஷிப்பு கொடுங்க. அவ்வளோதான். லெவல் 6லாம் ஜாயின் பண்ணால் உங்களுக்குன்னு தனி லைவு தெரிஞ்சுக்கோங்க. தனி லைவு நீங்கள் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் லைவை பார்க்கலாம். நீங்கள் எப்படி ஆசைப்பட்றீங்களோ அப்படியே என்கிட்ட நீங்கள் பேசலாம், அப்பப்போ சேட் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன மாதிரி லைவ் கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். அது என்னன்னு காமனில் சொல்ல முடியாது. மெம்பர்ஷிப்புக்கு வாங்க, ஓப்பனாக சொல்கிறேன். அருண் ட்ரெஸ்ஸிங்கை ஒழுங்காக போடுங்க. ஏங்க சரியாக போடலையே நான்? ஓகே, இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவாங்க? கரெக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சரியாக போடல தானே? ஓகே. வா விக்கி, தேங்க்யூ விக்கி, தேங்க்யூ. அப்போது பிளாட்டினம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் சில்வர் லைவையும் பார்ப்பீங்க. விஜய் இதுக்கு மேலே இன்னும் ஜாயின் பண்ணால் தான் கிடைக்கும் விஜய். யார் கேட்குறா சாம்பிள்? எப்பா ஓகே இல்லைங்கோ. சிவமணி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு லெவல் 2 ஜாயின் பண்ணுங்கள். இது பிளாட்டினம். உங்களுக்கு அங்கே வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இது காமன்லலாம் இதுக்கு எஸ்ஆர் நோ கூட சொல்ல முடியாது. சுகுணா அக்கா நீங்கள் ஜாயின் பண்ணி அங்கே வந்து பாருங்கள் அக்கா, செம்மையாக இருக்கும்க்கா. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா, ஜாயின் பண்ணிக்கோங்க. சிற்பி 90 டிகிரி வேஸ் நம்ம யூடியூப்பில் மட்டும்தான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் 5 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்குது மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறதுக்கு. சங்கர் ப்ரோ வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ஷார்ப் பிரகாஷ் அப்படியா ஷிகுனா? தலை வந்தாச்சு. லைக் கோடேஷ் ரவி செல்லம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லைக் போடுறீ. லைக் 300 லைக்கை ஃபில் பண்ணுங்கள். என்ன லைவ் முடிய போது ஃபாஸ்ட்டாக லைக் போடுங்க. மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிடலாம். வா சென்னைக்கு வந்தாச்சா தளபதி? ராஜு சப்ஸ்கிரைபா? செல்லம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. ராம் அதை முழுசாக பார்க்கணுன்னா விஐபிக்கு வாங்க ராம். ஷார்ப்பு ஐயோ அட பாவி,
சீக்கிரம் வா பிளடி. நீ ஆல்ரெடி ஜாயினில் தானே இருந்த பிளடி. சரி ப்ரோ, தோசை தக்காளி சட்னி ப்ரோ, சாப்பிட்டேன் ப்ரோ. சரோ சாம்பார் இருக்குது, இட்லி இல்லைன்னா தோசை இனிமே தான். அப்படியா? தோசை கிட்ட எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு மாதிரி தெரியுது. ஓகே. அப்படியா ஷார்ப்? என்ன நேம் சொல்லுங்கள், செக் பண்ணலாம். சுகுணா, அது என்ன மாதிரி லைவ்னு தெரிஞ்சா நீ இப்படி ஆணு வாயை பொழக்க மாட்டேன். ஆஹா, ராம் சீக்கிரம் வந்து பாரு, ஜாயின் பண்ணி. ஆமாம் மணி, உன்னோடது எப்போவுமே கசக்கும் தான் கமெண்ட். பிளடி வந்து பாரு, ஆக்சஸ்குள்ளே வாடா. அப்படியா? என்ன லைவ் அது? மேகா வந்து பாருங்க மேகா. ஏய் சாரி பேட் பாய், காமனில் வராது அப்படியெல்லாம். ஒன்று ஜாயின் பண்ணி லைவ் பாரு, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடு. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணால் மட்டும்தான் கைஸ் நீங்கள் கேட்குற டாபிக்ஸ்லாம் மெம்பர்ஷிப்பில் மட்டும்தான் வரும். காமனில் ஒன்லி கமெண்ட்ஸ் ரிப்ளை, ஃபன்னி டால்க்கு, லைட்டாக ரொமான்டால்க் அப்படியே வரும், ஆனால் முழுசாக வராது. அதுதான் காமன் லைவ். எல்லாமே வரும் தடை இல்லாமல், அதுதான் மெம்பர்ஷிப் லைவ். ஷார்ட் தெரியல. ஏஎம் ராஜோ, உங்களுக்கு லெவல் 2லே கிடச்சிடும் ராஜு. அது நீங்கள் கேட்குறது லெவல் 2லே ஸ்டார்ட் ஆகும். அது போதுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் பெரிய பெரிய வாங்க. அந்த அளவுக்கு தேவையே படாது. ஏன்னா லெவல் 2ல் நீங்கள் கேட்குறது அத்தனையும் அதில் கிடச்சிரும். அதே மீறி இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறவங்க தான் அடுத்த ஆக்சஸ்க்கு வருவாங்க. ஏன்னா எதிர்பார்ப்புகள் அடுத்தது அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பிளாட்டினமே போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அப்போ டைமண்டு உங்களுக்கு அப்புறம் இருக்கிற கோல்டு, டைமண்டு, விஏபில் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? செம்மையாக இருக்காது? அருண் டிபியை தொடுங்க, ஜாயினை கிளிக் பண்ணுங்கள். லெவல் 1 லெவல் 2 தொட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் பார்த்தாங்க. அப்படிங்களா மேகா? வரும் பிளடி. அதை பார்க்கணுன்னு நீ பர்சனலுக்கே வந்தாலே பார்த்துடலாமே நேரடியாகவே. ஷார்ப்பு நாளைக்கு பிளானை ஓகே ஆயிடுச்சு. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஆட்டோவில் தான் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே விட்டுட்டு அப்புறம் சொல்கிறேன். காமனில் வேண்டாம் அதெல்லாம். கடல் கண் இன்னும் 3 லைக் தான் இருக்குது கைஸ். 3 லைக் போட்டுக்கோ. சபரி ஜாயின் பண்ண எல்லாம் தெரியும். ஜாயின் பண்ணுடா, கேட்டுகிட்டே இருக்காத, ஜாயின் பண்ண. ஒருத்தான லைவ் அப்புறம் ஏன்டா மிஸ் பண்ணோன்னு இருக்கும். ஜாயின் பண்ணி கண்ணுக்கு கரெக்டாக கிடைக்குதா அப்படின்னா வேறு எங்கேயோ போய் ஜாயின் பண்ணியோ உன்னை பிளாக் பண்ணி நீ ஏமாறுறதுக்கு இங்கே ஜாயின் பண்ணி கண் குளிர் காட்சிகளை பார்க்கலாம் இல்லையா? மோகன் எப்படி இருக்கீங்க? பிளடி வருதுன்னு சொன்னால் புரிஞ்சுக்கணும். நீ போட்டிருக்கிற கமெண்ட்ஸை ஃபுல்லாக படித்து சொல்லுவேன்னு நினச்சியா? வரும்னா வரும், அவ்வளோதான். ஃபேன்ஸ் பாவமா? ஒரு பாவமும் கிடையாது. ஜாயின் பண்ணால் உண்மையான லைவை பார்த்துட்டு நிம்மதியாக தான் தூங்குறாங்க. பாவமெல்லாம் இங்கே யாரும் கிடையாது. சில்வர் லைவ் இருக்கா? இருக்கு ஸ்பேரோ. டைம் ஆச்சு போங்க.
கைஸ் லைக் போடுங்க கைஸ். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கனவு மட்டும் காண்றீங்களா? வந்து பாரு, கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணாலும் லைவ் செம்மையாக இருக்குல்ல. கண்டிப்பாக வரேன்க்கா. ஓகேடா ஓகேடா. மணி ஹாய் மணி. ஏங்க புதுசாக யாருமே லைவையே பார்க்கலையா? யோசிக்கிறீங்களா கமெண்ட்ஸ் போட? பயப்படாதீங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. புரியுது சபரி, புரியுது, கஷ்டம்தான். நீ லெவல் 1 எடுத்துக்கோ சபரி. ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு ஒரு லெவல் 1 எடுத்துகிட்டு ஷோவை பார்த்துரு. அதுக்கப்புறம் நீ வெளியே போகவே மாட்ட. அடுத்த ஆக்சஸ்க்கு எப்படியாவது அப்கிரேட் பண்ணுறதுக்கு இன்னும் நீ வேலைக்கு போவ. ஏன்னா அந்த மாதிரியான லைவ். அப்படியா ராஜு? காமனில் தான் மெம்பர்ஷிப்புக்கு வந்தீங்கன்னா அங்கே எல்லாம் காட்சிகள் கிடைக்கும். மேடி மணிகண்டா செல்லம் இங்கே பாருங்க, லைக் இந்த மாதிரி போடுடி. டபுள் டச் பண்ணி லைக்கை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் செம்மையாக இருக்கும். போட்டாச்சு போட்டாச்சு. என்னத்தை போட்டாச்சு? லைக் போட்டாச்சா? வா, சுரேஷ் ஹாய். கம்மி தான், ஜஸ்ட் 599 தான் சில்வரு. ஒன் டைம் ஜாயின் பண்ணால் 31 days பார்க்கலாம். சாப்பிட்டேங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? எந்த ஊருங்க நீங்கள்? சுரேஷ் ரைஸ் அண்டு மீன் குழம்பு சாப்பிட்டேன். சூப்பர் தளபதி. அடியே அருந்ததி. ஆடி பிறந்துச்சா? உண்மைதான், அது பிறந்து தான் இவ்வளோ வேலையும். ராம் செம்மையாக இருக்குது. சில்வருக்கு வந்து பாரு, எல்லா மெம்பர்ஷிப்லேயும் ஒர்த்து தான், நீ எடுக்கிற ஆக்சஸை பொறுத்து. ஐ லைக் யுவர் ஐஸ் மேடி. நானும் சாப்பிடணும், நீங்கள் ஓகே சொன்னோம். நானும் சாப்பிட்ணுங்க, நீங்களும் ஓகே சொன்னோம். ஏய் ராஜு, நீ ஓகே சொன்னால் சாப்பிடுவியாடா? லைவ் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் ஒரு கமெண்ட்டு என்ன லைவ் போடா சொல்லி நினச்சிப்பாரு. என்ன சொல்ல வரேன்? உனக்கு ஒன்றும் புரியலை மாமா. கொஞ்சம் தெளிவாக போடுங்க கமெண்ட்ஸு. சொல்லுங்களா? ஆஹா, சிவகங்கை எங்கடா இருக்குது இந்த ஊரெல்லாம்? இந்த ஊர் எங்கே இருக்குது? சிவகாசியில் இருக்கோ? சிவகாசி எங்கே இருக்குது? எல்லோரும் பட்டாசு வாங்கிறதுக்கு போகிறாங்களே, அந்த ஊரில் எந்த ஊர் பக்கம் மச்சா இருக்குது? ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சங்கர், உங்களோட எக்ஸ்பிளைன் இருக்குது பாருங்க, சூப்பர், தாறு மாறு. மதுரை பக்கம் இருக்க எங்கள் பாப்ஸுக்கு தெரியாத ஊரே இல்லை. ஆனால் இருக்கிறது ஃப்ரான்ஸு தான். ஆனால் நம்ம ஆள் தமிழ்நாடு ரவுண்டே சுற்றி வந்திருக்கேன்டா. என்னடி வெக்க நிலா குட்டிச்சலாம்? ஐயோ வெக்கம், அச்சோ, என்னடா இப்படி ஒரு வெக்கம் வருது? ஐயா ஐய, வெக்கத்தை பாரு நிலாவுக்கு. அடை கொடுமையே. ஐயோ, என்னையே வேற வெக்கப்பட வைக்கிறீங்க, ஏன்டா? மதுரை பக்கம் இருக்கா? சிவகங்கையா? பரமேஷ், இன்னைக்கு சம்மர் ரிலாக்ஸடாக வைப்பு. மணிரத்னம் ஸ்டைலு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? அந்த ஸ்டைல் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் தான்.
நீங்கள் போடுற கமெண்ட்ஸும் நம்ம எடுத்துக்கிற விதமும் தான். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கமெண்ட்ஸ் நல்லா இருக்கு. மன்னா மதுரை மயக்குதடி சண்டே ஸ்பெஷலா லைக்கு போடுறாடே. என்னங்கடா லைக்குக்கு கையே வராதா? கை ரொம்ப வேலையாக இருக்கா? என்ன வேலைடா? துணி துவைக்குதா? ஆமாம், துணி துவைக்கிறதுக்கு நீங்கள் லிக்விடு போடுவீங்களா இல்லை சர்ஃப் எக்ஸல் பவுட்ரு போடுவீங்களா? டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சர்ஃப் எக்ஸலை தொட்டால் கையில் ஒட்டும், லிக்விடை தொட்டால் வலுக்கும். அப்படியா? ஒரு பூங்காவனம் புதுமணம் அப்படியா? ஐயோ ராஜ்குமார் சிரிச்சிட்டான்டா, சிரிச்சிட்டா. வழுக்குதே வா, பார்த்து பார்த்து, மெதுவா மெதுவா. லவ் யூ. வாங்க பரமேஷ், எப்படி இருக்கீங்க பரமேஷ்? நல்லா தாண்டா இருக்கான். ஆள் நல்லா ஜம்முன்னு இருக்கான். கொக்கி போட்டு இவனை தூக்கிட வேண்டியதுதான். சிவா ப்ரோ, புரியுது ப்ரோ. அதனால தான் என்னை ரொம்ப ஆமாம், இப்போ தான் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஆடி மாதம் வந்துட்டாலே வந்து அது ஒரு அந்த மாதமா, அதனால் உஷாராக இருக்கணுமா. ஆடி 18, ஆடி 28க்குலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா. ட்ரெஸ்ஸு சரி பண்ணுங்க. தெரியல எங்கே உங்கள் கமெண்ட்டை கொஞ்சம் சரி பண்ணுங்க ஷார்ப்பு, எனக்கு சரியாகவே புரியல. ஆட கன்றாவியே கன்றாவி. அதனால தான் இந்த ஆடி மாதம் எல்லாரையும் போட்டு ஆட்டி படைக்குதா. இப்போ தான் எங்கள் மாதம் ஆடி மாதத்து 1ஆம் தேதி பிறந்துருச்சுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா. அது வந்து பாடாக படுத்தி ஆட்டி வச்சிருமா இந்த மாதம். கடவுளே, ஆடி 1 அன்னைக்கு தான் எங்களுக்கு இப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு. டேய் ஷர்மா, உன் கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருவேன். காமன் லைவாக இருக்குது, மற்ற மெம்பர்ஸ்காரங்களாம் மிரண்டுருவாங்க. கொடுக்குற ரிப்ளைலாம் அப்படி இருக்கும். அருண் வாங்க அருண். ஐயோ அருணே, அருண் ஐஸ்கிரீமா நீங்கள்? எப்படிங்க? ஆடி மந்த்தே கேர்ஃபுல்லாக இருக்கணுமா? எனக்கு இவ்வளோ நாள் இது யாராவது சொன்னீங்களா? எனக்கு இப்போ தான் தெரியுமே இது. எது 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 நல்ல கமெண்ட்ஸை போடலாம்னு பார்த்தா கை வேலைன்னு கேட்குறீங்க. நீங்கள் நல்ல கமெண்ட்ஸு இதை போட்ட நேரத்துக்கு நல்ல கமெண்ட் போட்டிருக்கலாமே. அப்படியா? அதனால தான் ஆடி மாதம் பீட மாதங்கிறாங்களா? வெறும் சாமிக்கு மட்டும்தான் கைஸ். அது வந்து அது கூட பார்த்தீங்கன்னா அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு தான் அந்த அந்த என்னது அந்த ஆடி மாதம் கொண்டாடுறது, அந்த வெயில் அடித்து அதுக்கு ஏற்படுது. ஆனால் பொதுவாக ஆடி மாதமும் ஒரு பீட மாதம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் எனக்கே தெரியும். அது வந்துருச்சு அப்படின்னாலே தொடங்குதுன்னா உஷாராக இருக்கணுமா. ஆடி 18, ஆடி 28க்கெலாம் போட்டு ரொம்ப இதாக இருக்குமா. இவ்வளோ நாள் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு இது இன்றைக்கி தான் தெரியுமே, இந்த வாட்டி தான் எனக்கு தெரியும். அதுவும் போல் எனக்கு வந்து இந்த இது நடந்துக்கிட்டு இருக்கு. சரியில்லாத ஒரு ஐயோ, அதை சொன்னாலே நீங்கள் இந்த ராசியான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். அதனால் அது நடக்குது. அது இப்போ 1 இயரில் முடிய போகுது. அது முடியறதுக்காக இந்த ஆட்டி ஆட்டி படைக்குது. அது மஸ்கட்டில் கூடவா ஆடி வேலை செய்யும். எந்த ஊராக இருந்தாலும் வேலை செய்யும். மெம்பர்ஷிப் இருக்கா? இருக்குது காய்ஸ், ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ். மெம்பர்ஷிப்புக்கு வாங்க போகலாம். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிக்கோங்க. 18. ஆஹா, மெம்பர்ஷிப்பில் என்ன இருக்கும்? சேம் லவ்லி, செம்மையாக இருக்கும். வந்து பாருடி தங்கம். அப்படிங்களா அருண் பாலம்? கண்டிப்பாக மெம்பர்ஷிப்பில் என்ன இருக்கும் ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் செம்ம லைவு, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மெம்பர்ஷிப்னால் எப்படி இருக்குங்கிறது இங்கே ஜாயின் பண்ணி வந்து பாருங்கள். ஒர்த்து. நீங்கள் ஜாயின் பண்ணி பிரயோஜனமாக 31 டேஸ்க்கு மெம்பர்ஷிப் பார்க்கணும். ஒர்த்தான சேனல் சிப்பி 90 டிகிரி வேஸ்ட். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைஸ் அண்ட் மீன் குழம்பு. மீன் குழம்பு இல்லைடா, மீன் குழம்பு.
ஒருவேளை ரைஸை தட்டில் போட்டு நேராக மீன் வளர்க்குற குளத்துல போய் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றானோ, அதான் ரைஸ் அண்டு மீன் குழம்பு, ரைஸ் அண்டு மீன் குழம்பு போட்டுட்ருக்கான் தளபதி. நீலா ஹாய், பாலாஜி, மதன் சிஸ்டர் வாங்க. என்ன சிஸ்டர் ஆளையே காணோம், வர வர ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. காற்று கூட இந்த மாதம் ரொம்ப அதிகம். ட்ராவல் பாதுகாப்பு யார் இப்போ ட்ராவல் பண்ண போகிறா? ட்ராவலுக்கே வேலை இல்லாமல் போச்சு. இப்போ என்னன்னா, இப்போ இத்தனை மாதத்துக்கு வச்சுருப்பாங்களாங்க அந்த ஷோரூமில். பேண்ட் அங்கேயே வாங்கி அங்கேயே கட் பண்ணுறது கொடுத்துட்டு வந்தோம். அடுத்த நாள் வந்து வாங்கிக்கிறோன்னு இங்கேருந்து நான் அங்கே போனால் 1.5 மணி நேரம் ஆகும். இப்போதைக்கு இவங்களால வண்டி ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. எப்படி போனாலும் ஒரு 20 நாளாவது ஆகும். எப்படி அது வரைக்கும் அங்கே வச்சே இருப்பாங்களா அந்த ட்ரெஸ்ஸு? என்ன இருக்குது வந்து பாருங்க. என்ன இல்லை? என்னடா இல்லை? எல்லாம் இருக்கு. நீ வந்து ஜாயின் பண்ணி பாரு, அப்புறம் தெரியும். நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? லயா வாங்க லயா, நீங்களா? கமெண்ட் படிக்கலையா இல்லை? சூரியன் இடமாறும் தட்சிணியனம், இதோட மார்கழி சூரியன் இடம் மாறும், அந்த மாதம் பீடை மாதம். அதான் அதே தான். அதான் ஏதோ சொல்கிறாங்க, சூரியன் வந்து கடகத்துக்கு போகுமா, அது ஏதோ பீட மாதம் அப்படி இப்படிங்கிறாங்க. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் இன்னும் கேர்ஃபுல்லாகவே இருந்திருப்பேன். சொல்லுங்கள். என் கமெண்ட்ஸ் டிஃபால்ட் நல்ல கமெண்ட்டு தான். ஒரு தடவை நீங்களும் சன்கிளாஸஸ் போடுங்க லைவில். சாரி பீட்டர். இருக்காரு எஸ்ஜி, நீ எப்படி இருக்க? அப்பாடி லைக் போடுங்க செல்லம், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. அது எல்லாம் அப்புறம் வாங்கலாம், ஒழுங்காக ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட்டு தானே எடுக்க போகிறோம். நான் வச்சுருப்பாங்களான்னு கேட்குறேன். இவ்வளோ மாதத்துக்கு மறந்துடுவாங்களா? ஏன்னா ஃபோன் நம்பர் சொன்னால் தெரியும்ல. ஏதோ இருக்கேன்டா செல்லமே. போயிட்டு ஓகே ஷார்ப்பு, தூங்குங்க நல்லபடியாக படுத்து. ஓகே. அதான் சொல்லிக்கணும், அதான் போல இருக்கு. ஹாய் நீலா, பிக் ஃபேன். ஜோசியக்கார அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நானே இப்போ தான் அதை கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். இந்த அளவுக்கெல்லாம் நமக்கு தெரியாது அதெல்லாம். உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம்? எனக்கு பிடிச்ச காமெடி படமா? ஆண்டி ஆண்டி இங்கே பாருங்க ஆண்டி. இப்போ ஓகேவா ஆண்டி? இப்போ தெரியுதா ஆண்டி? நான் பிடிங்கிச்சு ஆண்டி. சாப்பிட்டியான்னு கேட்டேன். வா ஃப்ரான்சி, வாடா என் செல்லம். என்னென்ன இருக்கும், வகை வகையாக இருக்குங்க, வந்து பாருங்க. அது என்ன பிடுங்கிக்கிச்சு? நான் பிடுங்கிக்கிச்சு ஆண்டி. அங்கிள், டைலர் அங்கிள், நைட்டியை கொஞ்சம் தூக்கி தைங்க. அழகு கூட கூட கண்ணு தெரியாது போல. டே கமெண்ட்ஸ் ஒயிட்டி காட்டாதுரா. நீ ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை கமெண்ட்டை போடுவேன். ஒயிட்டி வந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வைக்குமா? ஃப்ரண்ட்டில் அப்படியே தூக்கி வைக்கணும். அப்படின்னா கமெண்ட்டை நீ ரெகுலராக லைவுக்கு வந்து கமெண்ட்டை போடணும். யாரது? மனோ. மன்னோ மன்னோ, வாங்க மன்னோ. வாச்சலம் நீ வந்து லைவை பாரிச்சலாம். நீ கொடுத்து வச்சவன்டா. இவனுங்க லக்கு இல்லாதவன், வெட்டியே கேட்டு கேட்டு அப்படியே போய் ஏமாத்துற சேனலில் போய் ஜாயின் பண்ணுவான். நீ வாடிச்சல, இன்னைக்கு கண்ணுக்கு விதமான காட்சிகளை பார்த்து நிம்மதியை தூங்குடா. சில்வர் லைவ் இருக்கு. ஒன்று நினச்சி லயா நம்பிட்டேன். டுடே மெம்பர்ஷிப் இருக்குமா? இருக்கு சுந்தர், இருக்கு இருக்குடா. டக்கு என்னடா டப்புக்குள்ளே டக்கு எட்டு பார்க்குது?
தலை எங்கள் அம்மா இருக்கு அப்படி எனக்கு இதை பற்றிலாம் தெரியும் சார். அது உங்களுக்கு ரீசன் தெரியும் ஏன் எனக்கு இதை பற்றி தெரியலன்ட்டு. இப்போ தான் எனக்கு ஒவ்வொன்றா சொன்னாங்க. ஜாக் ஸ்பேரோ அட பாவி, மெம்பர்ஷிப் லைவ் வாங்கினீங்களா? கோகுல் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் வாங்கன்றீங்க, ஜாயினை போடு செல்லம். அருண் பாலம் செல்லோ ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற்றுறானுங்களா பாரு. அரை மணி நேரமாக 308லேயே நின்றுச்சு, இப்போ தான் 313க்கு வந்திருக்கு. எல்லாம் கல் நெஞ்சுக்காரனாக இருக்கானுங்களே. அம்மா தாய். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே தான், இது நடந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னே தெரியும். இப்போ அவங்களாம் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாம் கரெக்டாக இருப்போம், ஐயோ எங்களுக்கு ஆடி வந்துட்டாலே பயம் நாங்கள் இப்போ சொல்கிறாங்க. ஏன் அது முன்னாடி நமக்கு சொல்கிறது இல்லையா? பாலு தேங்க்ஸ் பாலு. வாடா மணிகண்டா. சொல்லுங்கள். கிரேசி மோகனோட டைலாக்லாம் பிடிக்குமா? இல்லை ஸ்பெஷலாக என்னது? கமல்ஹாசன் படம்னா இன்னும் சூப்பர். ஓ அப்படியா? எனக்கு பிடிக்குங்க. கமல்ஹாசன் சாரோட மூவிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தடுத்து கதைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டம். ஸ்பேரோ லவ் யூடி. இன்னும் 4 மினிட்டில் லைவ் முடிய போகிறச்செல்லாம். இட்லி சாப்பிட்டேம்மா. நீ என்னடா சாப்பிட்ட? ஷங்கர் அது உண்மைதான். ஆமாம், அது வேற இப்படி நிமித்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க ஐயா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பேரோ என்ன ஸ்பேரோ? லவ் யூ டூ ஸ்பேரோ. நானே அதே சகுனம் பார்க்குற ஆள் தான் இன்னைக்கு. அன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? நான் பண்ண ஒரே தப்பு. அங்கே போனோம், சாப்பிட்டோம், அதோடு வந்துடலாமல் அந்த கனவுல வந்ததில்ல, கனவுல வந்துட்டு சொன்னிச்சு. சொல்லி அடுத்த ஒரு 1 வீக்கில் அவங்க பிள்ளைக்கு அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. சேம் அதே கால் அவனுக்கு வெட்டி இதாகிடுச்சு. உள்ளே படுத்திருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையும் போயிட்டு வரோம் போது இவர் துருன்னு என்ன பண்ணார், உள்ளே போயிட்டு பார்த்துக்கப்பா உடம்பு பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி 2 நிமிஷம்தான் ஆகிருக்கும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி இப்படி இந்த முகனை தானே வளையிறோம், அப்படியே காமிச்சிச்சு. அதான் என் வீட்டுக்காரரை சொல்லிக்கிட்டு இருந்தேன், இனிமேட்டு நம்ம அந்த பக்கமே போகக்கூடாது. இன்னொன்று நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், சாவு வீட்டுக்கெலாம் போயிட்டு சாப்பாடு வேணான்னா விட மாட்டேங்கிறாங்க. சாப்பிடுங்கன்னு தொல்லை பண்ணுறாங்க. சாப்பிட்டுச்சு. இப்போ அதனுடைய இது கரும காரியம் தான் இது. அங்கே போனோம்மா